ஹாய் ஹலோ கனீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோமி ஹாப்பின் ஹோலி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜங்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் நம்ம பார்க்க போகிறோம். 16K சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷலில் நான் பார்ட் 1 வந்து ஜெமினாவோட ஒன் ஷாட் நான் போட்டிருப்பேன். அதுக்கு அடுத்து செகண்ட் வீடியோவாக நம்ம இந்த ஜியோன்னு எடுத்து பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலில் பார்க்காதவங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணாமல் இருக்காதீங்க. வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். 16K சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கும் போது அது பெரிய விஷயம்தான். நான் கொஞ்சம் லேட்டாக இதை சொல்கிறேன்னு நான் நினைக்கிறேன். முன்னாடியே ஆனால் வீடியோஸில் சொல்லியிருப்பேன். பட் ஸ்டில் டெடிக்கேட்டட் ஒன் ஷாட்ஸில் தானே நம்ம காட்டுவோம். ஸோ அதனால் இப்போ சொல்கிறேன்டா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். சரி வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வயன் 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 ப்ளீஸ் டி ஹெல்ப் பண்ணடி ப்ளீஸ் டி வயன் ஹெல்ப் பண்ணடி. நீ பண்ணுறது இவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஏன்டி இதை முன்னாடியே சொன்னா என்ன அவனுக்கு? இப்போ நீ இப்படி பண்ணிட்டு போயிட்டியே, நாளைக்கு நீ என்ன பண்ணுவ? நீ அந்த சமூகம் வேறு பெரிய இடம். இப்போ என்ன வந்து மாட்டிக்க சொல்கிறியா? எத்தனை வருஷமாக நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸு. எனக்காக ப்ளீஸ் ப்ரிட்டன் மட்டும் பண்ணு. கல்யாணம் கூட நீ பண்ணிக்க வேண்டாம் ஒயன். ப்ளீஸ் 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 ஐ பெக் யூ. எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ண ஒயன். சரி போ, சீக்கிரம் யாராவது பார்த்துட போகிறாங்க. முதல்ல போடி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ. பரவாயில்ல நீ போ. யாராவது அவங்களோட ஆளுங்க பார்த்துட போகிறாங்க. சீக்கிரம் போ. ஸோ உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் அப்படியே அனுப்பி விட்ருப்பீங்க. டக்குன்னு அந்த மணமகள் அறையிலேருந்து சத்தம் கேட்குது. பொண்ணு ரெடியாக ஆச்சா? ஆயிடுச்சு. ஒரு 5 minutes மட்டும் இருங்க. நீ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியுதா ஒயன் உனக்கு? நீ அவளுக்கு பார்த்து வச்ச பையனை இப்போ நீ கல்யாணம் பண்ண போகிற. அவள் லவ்வரோடு சேர்த்து வச்சிருக்க இப்போது. ஆனால் என்ன நடக்க போதோ தெரியலையே. ஐயோ பயமாக இருக்கு. அவர் வேற பெரிய இடத்து பையன், நல்ல வெல்செட் ஃபேமிலி. அதுவும் இல்லாமல் அவ்வளோ ஏக்கர் கணக்கில் சொத்து பத்தெல்லாம் இருக்குது. மாட்டினோம், நம்மளை புதைச்சிருவாங்க. ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இறங்கிட்டோம், வேறு வழியே இல்லை. அப்படியே நீங்கள் இந்த சேரில் வந்து அந்த சாரீ ட்ராப்பிங் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்ததும் அப்படின்னு ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு அந்த சாரியை டக்குன்னு வியர் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து அந்த ஜுவல்ஸ் அதெல்லாம் போட்டிருக்கீங்க. இங்கே வந்து அந்த முந்தானை இருக்கும் மேலே, அதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வச்சு கவர் பண்ணிவிடுவாங்க. லைக் நார்த் இந்தியாவில் வந்து கல்யாணம் பண்ண எப்படி பண்ணுவாங்க, அந்த மாதிரி கவர் பண்ணுற மாதிரி. இப்போது என்ன இவ்வளோ நேரம் ஆகும்? டைம் வேறு ஆகுது. ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவை ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே நிறைய பேர் கேர்ள்ஸ் நிறைய பேர் நிற்கிறீங்க. ஆக்சுவலாக அந்த ரூமில் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு மட்டும் தான் இருந்திருப்பீங்க. கொஞ்சம் பேசணும் அப்படின்னதால் மற்றவங்களால வெளில தடுத்துருப்பீங்க. ஸோ எல்லாருமே வெளில தான் வெயிட் பண்ணிருக்காங்க உங்களுக்காக. ஓகே. செம்மையாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸும். எனக்கு என்ன கொஞ்சம் இளைச்ச மாதிரி இருக்கு, பார்க்கவே ரொம்ப ஸ்டிக்சர்டாக இருக்குடி இந்த ட்ரெஸ்ஸு. எனக்கு தெரிஞ்சு ஜங்குக்கு இதில் பார்த்தவொடனே இம்ப்ரெஸ் ஆகி இன்றைக்கு நைட்டு எல்லாம் முடிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஆங்கில வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கீங்க. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பொண்ணுக்கு வெக்கத்தை பார்த்தியா? சரி டைம் ஆகிடுச்சு. ஐயர் அதுக்கப்புறம் இங்கே வந்து நின்றுடுவார், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி அந்த மனுஷன் உட்காந்துட்ருக்காரு. பொண்ணு வர்றதை பார்த்துட்டு அந்த மனுஷன் அப்படியே அந்த பொண்ணு எப்படி நடந்து வரா அப்படிங்கிறத பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு அந்த முந்தானி கைண்டதுனால உங்கள் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே பயத்தில் அப்படியே நீங்கள் அதை மட்டும் நல்லா டைட்டனாக பிடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன பண்ணுறது? அவள் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் போயிருப்பா. அவ்வளோ சீக்கிரம் மீட் பண்ணியிருக்க மாட்டா. கல்யாணம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ மட்டும் நான் டிசிஷன் எடுத்து டக்குன்னு எழுந்திரிச்சிட்டேன்னா
அது பேக் ஃபயர் அவளுக்கு தானே அடிக்கும். அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி இந்த கல்யாணத்தையும் இல்லைனா அவளையும் அவனையும் கொன்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. வேறு வழியே இல்லை. நான் இதுக்கு தலை குனிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த மணமேடையில் உட்காடுறேங்க. ஸோ ஐயர் நிறைய மந்திரங்கள் சொல்கிறாங்க. இங்கே வந்து ஜியான்னு சொல்கிறாங்க. ஜியானுமே அந்த மந்திரங்கள்லாம் சொல்கிறாரு, அதாவது ஜங்குக். ஓகே, ஸோ சொன்னதுக்கப்புறம் இங்கே ஓகே இப்போது 3 சுற்றுங்க அப்படின்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜியான் வந்து கை வந்து பின்னாடி வைக்கிறாரு. லைக் அவரோட ஹேண்டை நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். அந்த மாதிரி 3 சுற்றுனாலே கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். ஸோ ஹேண்டை ஹோல்ட் பண்ண அடுத்த செகண்ட் டக்குன்னு உங்களை பார்த்து திரும்புகிறாரு. அப்படியே திரும்பிட்டு உங்கள் ஃபேஸ் தான் பார்க்க முடியாதுல்ல, ஒரு பார்வை, வேறு எதுவும் அதை பற்றி பேசலை, எதுவும் பண்ணலை. நடக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 3 ரவுண்ட்ஸ் நடந்துருச்சு. இப்போ 2 பேருமே அந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க. தாலி கட்டுங்கோ அப்படிங்கிறாங்க. தாலியும் கட்டியாச்சு. பொண்ணை பார்க்காம அப்படியே நெத்தியில் மட்டும் குங்குமம் வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நெத்தியில் வந்து குங்குமத்துக்காக மட்டும் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. ஃபேஸை ஹைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் அண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கல்யாண விஷயத்தில் கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கும் ஜியானுக்கும் உங்கள் நெத்தியில் அவர் வச்ச குங்குமம் உங்கள் மூக்கு, உங்கள் செஸ்ட்டு அப்படி பட்டிருக்கு. இங்கே குனிஞ்சிக்கிட்டே அப்படியே அழுதுட்ருக்கீங்க. ஃப்ரெண்டோட லைஃபுக்காக என் லைஃபே தியாகம் பண்ணிட்டியே லூஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கடுப்பு இருக்குல்ல, நம்ம லைஃப் நம்மளுக்கே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்தில் அப்படியே கடுப்பாகி அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் உங்களுக்கு அழுக மட்டும் தான் வருது. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. சாப்பிட்றது இருந்தால் போய் சாப்பிடுங்க, இல்லை ஃபோட்டோ வேறு ஏதாவது இருந்தால் எடுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் அந்த இடத்த விட்டு டாடா பாபாய் காமிச்சிட்டு போயிட்டார். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக் வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் இருக்கும். 1-2 ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாரு. அங்கே அந்த மனுஷனுங்களாம் இடுப்பில் கையை வைங்க, ஷோல்டரில் கையை வைங்க, இப்படி இப்போ போஸ் கொடுங்க, அப்படி போஸ் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் அந்த முக்காடு இருந்த மாதிரிக்கு தான் இருக்குது. அதை எடுக்க சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர் வந்து ஜங்குக் கிட்ட சொல்கிறதுக்கு, இல்லை இட்ஸ் ஓகே இப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறார். வெடுக்குன்னு நீங்கள் அப்படியே ஜங்குக்கை பார்க்குறீங்க. கண்ணு பிடிச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட்டாக ஒரு பயம். ஸோ சார் அட்லீஸ்ட் நீங்களாவது ஹிப்பில் கை வைங்க சார், உங்கள் ஒய்ஃப் சார் அவங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கு அப்படியே உங்கள் இடுப்பில் கை வச்சுருப்பாரு. அப்படியே லைட்டாக ஒரு ஸ்மைல். அவருக்கு தெரிஞ்சிருச்சு போல் இட்ஸ் நாட் தட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வழியாக எல்லா இதுவும் முடிஞ்சிருச்சு. சாப்பாட்டில் கூட நீங்கள் அந்த முக்காடு எடுக்கவே இல்லை. லைக் கீழே ஃபுல்லாக குறிஞ்சு அந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. அவரும் அதை பெருசாக காட்டிக்கல. ஸோ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. நான் இருக்கிற வீடு ஆக்சுவலாக இந்த கல்யாணம் பண்ண இடமே ஜியானோட வீடு தான். நல்லா பெரிய மண்டபம் மாதிரி இருக்குது, பெருசாக இருக்குது. அவரோட வீட்டில் உள்ள ஹாலில் தான் இங்கே நடந்திருக்கேன். ஸோ எல்லா ப்ராசஸ், அந்த க்ளீனிங் ப்ராசஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க இங்கே. ஆனால் அவருக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே அப்படி வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பக்கத்து பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ். ஸோ அங்கே தான் அன்றைக்கி நைட்டு நீங்களும் அவரோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு டைம். ஸோ அவர் சொல்கிறாரு, என்ன காரில் போகலாமா இல்லை நடந்து போகலாமா அப்படிங்கிறாரு. எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைக் மிமிக்ரி பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட் மாதிரி பேச ட்ரை பண்ணுறீங்க. தோ அங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பில்டிங்கை கை காட்டி கேட்குறாரு. நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் ஹஸ்கியில் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் ஹேண்ட் அப்படியே ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த மனுஷன் அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. நீங்கள் அந்த முக்காடு வெளியே விலகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. பிகாஸ் காற்று நல்லா அடிக்குது. ஆனாலும் ஒரு பதட்டம், ஒரு பயம் எல்லாம் கலந்துருக்கு. ஏன்னா இன்றைக்கி நைட் எப்படி இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா மாட்டினீங்கள்ல, என்ன நினைப்பான், என்ன சொல்லுவான், எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் நம்ம பண்ணியிருக்கோம், என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பேனிக் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் கை சில்லுன்னு இருக்குது. ஸோ அந்த மனுஷன் அப்படியே ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு லைக் வாக் பண்ணிட்டே போயிட்டுருக்காரு.
வந்துடுச்சு இடம். வந்ததுக்கப்புறம் உங்களை வெளில விட்டுட்டு அடுத்த செகண்டே கதை வந்து லாக் பண்ணிட்டார். அதாவது மெயின் டோரையே லாக் பண்ணிட்டார். வா போகலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி ஹேண்ட் அப்படியே ஹெல்ப் பண்ணிவிட்டு ஸ்டெப்ஸ் ஏறிட்டு அங்கே ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. ஸோ அங்கே தான் அப்படியே அழைச்சிட்டு போகிறாரு. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இதுக்கு மேலே நம்ம உண்மையை சொல்லிடலாம். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முக்காடு எடுக்கும் போது ஆனாலும் ஒரு பயம் பதட்டம் எல்லாமே இருக்குது. வேண்டாம் 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 அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு பயம். என்ன பயம்னே அதை சொல்ல முடியல உங்களால். ஸோ அப்படியே நீங்கள் உங்கள் மனசை தாண்டி இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் நடந்துட்டு தான் இருக்கீங்க. ஒரு வழியாக அந்த ரூமுக்கு போயிடுச்சு. செம்ம டெக்கரேஷன்ஸ், லைக் எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளார்ஸ், எல்லாமே மல்லிப்பூ, தென் வந்து கான்ட்ராஸ்டடாக இருக்குது. பெட்டில் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஸோ ஒரு அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்குது அந்த ரூமே. இது நம்மளோட பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே இந்த கதவை லாக் பண்ணிட்டார். ஓகே, அப்படியே திரும்புகிறாரு. சரி, நான் கொஞ்சம் ட்ரெஸ் மாற்ற வேண்டியது இருக்குது, நீ வேணா மாதிரியா? ஆஹா, இல்லை 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 நீங்கள் மாற்றிக்கோங்க. சரி அப்போ வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணியிருப்பார்னா போகிறாரு. பக்கத்தில் வார்ட்ரூம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு நார்மலான ஒரு ட்ராக்கு தென் ஒரு பேண்ட் ட்ராக் அண்ட் ஒரு ஷர்ட் போட்டுட்டு வராரு. நீங்கள் படுத்த மாதிரி ப்ரிட்டன் பண்ணுறீங்க, அட்லீஸ்ட் அப்படியாவது நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஃப்ளாட் மாதிரி அப்படியே தூங்கிட்டீங்க, லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்க. இங்கே ஜியான் வராரு, பக்கத்தில் உட்கார்றாரு. உட்கார்ந்ததும் நம்மளுக்கு அந்த உணர்வு தெரியும் இல்லை, பக்கத்தில் யாரும் படுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வருது. ஸோ உங்களுக்கு ஹார்ட் பீட் டப் 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 டப்னு அடிக்குது. அந்த மனுஷன் வந்து உங்கள் ஹேண்டை எப்படி சொல்கிறதுனா ஒரு சைடாக விலக்கி வச்சு அப்படியே ஒரு சைடில் அப்படியே சாஞ்சு படுத்துருக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து வாலை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மனுஷன் படுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் அப்படியே உங்கள் கை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தொடைக்கிட்ட இருக்கும். அந்த தொடையை அப்படியே அந்த கையை வந்து அப்படியே அழகாக பிடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக எப்படி சொல்கிறதுனா அப்படியே உங்களோட பாடி இருக்கும்ல அது அப்படியே அந்த சைடில் வந்து ஃப்ளிப் பண்ணுறாரு. அதாவது அவரை பார்க்குற மாதிரி வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே பயத்தில் உச்ச கட்டத்தில் நிற்கிறீங்க. சொல்லவும் இல்லை மெல்லவும் இல்லைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அந்த மனுஷன் அப்படியே இருட்டாயிடுச்சு. ஸோ அவரால் பார்க்க முடியாது, உங்கள் ஃபேஸ் என்னன்னு தெரியாது. லைட்டாக மட்டும் இன்னமும் நீங்கள் அந்த முந்தானை வச்சு உங்கள் ஃபேஸை வந்து மறைச்சிட்டு தான் இருக்கீங்க. லைட்டாக அதை விளக்குறாரு. ஜன்னல்லேருந்து வர ஒரு ஸ்ட்ரீட் லைட்டோட வெளிச்சம் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவு தத்ரூபமாக தெரியல. ஸோ லைட் வெளிச்சம் லைட்டாக மட்டும் வந்திருக்கும். அதில் லைட்டாக தூக்குறச்ச உங்களோட உதடு அழகாகவே தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்து அந்த மனுஷன் அப்படி சிரிக்கிறாரு. உங்களுக்கு இப்போ நீங்கள் தூங்குற மாதிரி நடிக்கிறீங்க, அதனால் வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லவும் முடியாது. அப்படியே பல்ல கடிச்சிட்டு அமைதியாக தூங்குற மாதிரி அப்படியே நடிப்போம்ல, அந்த மாதிரியே இருந்துகிட்ருக்கீங்க. அவரோட மூச்சு காற்று உங்கள் ஃபேஸ் கிட்டக்கே வந்து படுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஜென்ரலாக அந்த மனுஷன் உங்களுக்கு ஒரு உதட்டில் முத்தம் வச்சுருப்பார். அப்படியே ஹார்ட்டு பார்த்தா அவரோட கையிலே வந்து விழுந்துடும் போல், அந்த மாதிரி டப்ப 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 டப்படன்னு அடிக்குது. அப்படியே அடிச்சிட்டதுக்கப்புறம் அந்த மனுஷன் அப்படி என்ன பண்ணியிருப்பார்னா உங்களோட இது இருக்குல்ல ஹார்ட் பீட் டப் 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 டப்புன்னு அடிக்கிறது கிட்டக்க படுத்துருக்கிறதாலே அந்த மனுஷனுக்குமே அது கேட்குற மாதிரி இருக்குது. என்ன இவளுக்கு ஹார்ட் பீட் இப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு உங்கள் செஸ்ட்டில் கை வச்சதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் உங்களுக்கு அள்ளு விட்டுட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பயப்படுறா போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணியிருப்பார்னா அப்படியே அந்த ஹேண்டை எடுத்துகிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணுற மாதிரியான ஒரு பொசிஷனில் அப்படியே படுத்து தூங்கிட்டார். உங்களுக்கு இன்னமும் அந்த படப்படப்பு குறையவே இல்லை. அப்படியே மூச்சை நின்று போகிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணிடுவானா, ஏதாவது பண்ணிடுவானா, ஐயோ கடவுளே இப்படி நானும் தெரியுமா தெரியாதா, என்னால் இதுக்கு மேலே இவனை ஃபேஸ் பண்ண முடியாது, எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு இங்கே அவன் தூங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ ஃபைனலி அந்த மனுஷன் நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டார். அது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அவரோட கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட்லெஸ் ஆகி அப்படியே உங்களை அப்படியே கட்டிப்பிடிச்ச மாதிரி இருந்திருக்குமா, அந்த கைகள் பொறுமையாக நழுவி போய் கீழே விழுந்திருக்கும். நல்லா தூங்கிட்டார் போல்.
இதுக்கு மேலே இங்கே இருக்க வேண்டாம், தப்பிச்சிடலாம். ஆமாம் வயன், அதுதான் உனக்கும் நல்லது. ஃப்ரெண்டுக்காக ஹெல்ப் பண்ணாதாவே இருக்கட்டும். அவள் ராத்திரியோட ராத்திரியாக ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு பேர் வந்துட்டோம். என்னால் இதுக்கு மேலே இருக்க முடியாதுப்பா, இவ்வளோ செஞ்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பொறுமையாக அப்படியே ஏந்திருக்கிறீங்க. சலுக்குன்னு சத்தம், இந்த கொலுசு வேறு எரிச்சலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த கொலுசை கட்டலான்னு போகிறீங்க. ஆனால் அது நல்ல சலங்கை கொலுசாக இருக்கிறதால அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக முனவுறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்புகிறீங்க. ஜியோன் இப்போ வந்து நீங்கள் நிற்கிற சைடு தான் திரும்பியிருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு பெட்டை அப்படியே சர்ச் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா படுத்திருக்கிற மாதிரி தெரியல. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கடன்னு ஓடிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலில் உள்ள கொலுசு மட்டும்தான் கழட்டியிருக்கீங்க, இன்னொன்று காலில் கொலுசு கழட்டலை. ஸோ அது அப்படியே இருக்குது. நீங்கள் ஓடலான்னு ட்ரை பண்ணுறீங்க. அதாவது 2-3 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்து வைக்கிறீங்க. ஒரு கால் கொலுசு கேட்குது, ஒரு கால் நிசப்தமாக இருக்குது. அந்த அந்த சத்தம் ஒரு மாதிரி ஆடாக இருக்குது. டக்குன்னு விழிச்சிட்டாரு, அதாவது கண்ணை திறந்துட்டாரு. இப்படி திரும்பி இப்படி பார்க்குறாரு. பார்த்தா அந்த ஜன்னல்லேருந்து வர ஒளியில் வர அந்த வெளிச்சம் இருக்குல்ல, அதில் நீங்கள் ஜன்னல் கிட்ட நிற்கிற மாதிரி இருக்குது. ஹேய் அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு வெடுக்குன்னு நீங்கள் திரும்புறீங்க. அப்போ பார்க்கணுமே, அடித்த காற்றுல அப்படியே உங்கள் முந்தி அது அப்படியே பறந்துருக்கும். அதாவது இப்போது உங்கள் ஃபேஸ் தெரியும். நீங்கள் அப்படியே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைன்னு இந்த முந்தியை சர்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. இங்கே ஜியோன்னு எழுந்திரிச்சிட்டு பொறுமையாக அவங்கள பார்த்து நடந்து வந்துட்டுருக்காரு. உங்கள் கை பதட்டமோ நடுக்கமோ தெரியல. அந்த சாரியோட முந்தி மட்டும் உங்களுக்கு கையில் கிடைக்கவே மாட்டுது. ஜன்னல் சாத்தாமல் இருக்கிறதாலையோ என்னமோ அந்த காற்றுல பறக்கிறதால அந்த முந்தி உங்கள் கையில் படவே மாட்டுது. உங்களுக்கு பயத்தில் உள்ள உச்சக்கட்டத்தில் நிற்கிறீங்க. வெளிச்சம் வர ஒரு பக்கம், இந்த முந்தி கிடைக்காதது இன்னொன்று ஒரு பக்கம், அதுவும் இல்லாமல் ஜியோன்னு உங்களை பார்த்து நடந்து வர இன்னொன்று ஒரு பக்கம். சுத்தமாக அப்படியே ஒரு மாதிரி என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த மனுஷன் அப்படியே கிட்டக்கு வந்துட்டுருக்காரு. ஒரு வழியாக முந்தி கையில் கிடச்சிருக்கும். டபக்குன்னு மாட்டி உங்கள் ஃபேஸை ஹைட் பண்ணியிருப்பீங்க. எங்கே ஜியோன், என்னாச்சு, ஏன் அங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஜன்னல் கிட்டக்க நிற்கிற உங்களை அப்படியே கேட்குறாரு. அது தூக்கம் வரல, அதான் ஜன்னல் கிட்டக்க காற்று வாங்கலாமேன்னு வந்தேன். ஓ அது சரி, உன் காலில் உள்ள இன்னொன்று ஒரு கொலுசுங்க, அது அது பெட்ஷீட்டில் மாட்டி கீழே விழுந்துருச்சு, அதான் மாட்டணும் கொடு அப்படிங்கிறாரு. இல்லை நானே பார்த்துக்கிறேன், கொடு கொலுசுங்க அப்படிங்கிறாரு. இல்லை வேண்டாமே அப்படியே உங்களை பார்க்குறாரு. டக்குன்னு அந்த ஜல் கொலுசு எடுத்து அந்த ஒரு பேர் இருக்கும்ல, அவந்திருக்கும்ல, அதை அப்படியே அவர் கையில் வைக்கிறீங்க. அவர் கால் நீட்டு அப்படிங்கிறாரு. இல்லை இருக்கட்டும். அட நீட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன சொல்கிறாருன்னா, லைக் அவரோட ஹேண்ட் வந்து அப்படியே பொறுமையாக உங்களோட கெண்டை காலுக்கு வரைக்கும் போயிட்டு அப்படியே நீல் டவுன் பண்ணிவிட்டு உங்கள் காலை அப்படியே எடுத்து அவரோட நீஸில், தைஸ்லன்னு சொல்லிக்கலாம், தைஸில் வச்சு அப்படியே பொறுமையாக அந்த கொலுசு போட்டு விடுறாரு. நீங்கள் அதை பார்க்குறீங்க. அந்த லைட்டு வெளிச்சத்தில் அப்படியே தெரியுது அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. இந்த கொலுசை கழட்டாத, உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அந்த மனுஷன் பொறுமையாக உங்கள் காலை அப்படியே கீழே வச்சுட்டு பொறுமையாக எழுந்திரிச்சு சொல்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கும் அவ்வளோவா தூக்கம் வரல, புது இடமா, அதனால் கல்யாணம் எங்கேயோ பண்ணி அங்கே தூங்கியிருந்தால் எனக்கு தூக்கம் வந்திருக்கும். ஆனால் நான் கெஸ்ட் ஹவுஸ் அவ்வளோவா யூஸ் பண்ணது இல்லையா, அதனால் எனக்கும் பெருசாக தூக்கம் வரல. வேணும்னா நீ நானும் கொஞ்ச நேரம் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்கிறாரு. அது அது உனக்கும் தூக்கம் வரலன்னு சொல்கிறல்ல, சரி பேசலாம், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இங்கே பேசலாமே, லைட்டு போட வேண்டாம், இந்த வெளிச்சமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற. ஆமாம் சரி ஓகே, சரி இங்கே உட்காரலாம், இங்கே தான் ஸ்லாப் மாதிரி இருக்குல்ல,
அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஜன்னலை நல்லா வைடாக ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே அதில் உட்கார்றாரு. காலை வந்து ஆப்போசிட்டில், அதாவது பில்டிங்க்கு வெளியில் காலை போட்டிருக்காரு. டக்குன்னு அவரோட கையை வந்து உங்ககிட்ட நீட்டுறாரு. பிடிச்சிட்டு ஏறுவா அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்டை உங்களுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இல்லை நானே பிடிச்சிப்பேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அவரோட ஹேண்டை விட்டுருப்பார். ஸோ பொறுமையாக நீங்கள் அப்படி இப்படின்னு நழுவி டபக்குன்னு நீங்கள் உட்காறீங்க. அந்த ஜன்னல் ரொம்ப பெரிய ஜன்னல்னு சொல்ல முடியாது, காம்பேக்டாக இருக்குது 2 பேரும் உட்கார்றதுக்கு. இங்கேருந்து தப்பிக்கணும்னு நினச்சேன். நான் இப்போ இவரோட உட்காந்துருக்கேன் இந்த இடத்துல. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறதோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. ஏதாவது யோசிக்கிறா? ஏதாவது தண்ணி வேணுமா குடிக்க? அது இல்லை, பரவாயில்ல. அப்புறம் உன் பேர்? இல்லை உன் பேர் என்னன்னு கேட்டேன். புரியல. நான் உங்கள் ஒய்ஃப். என் ஒய்ஃப்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு நீ இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் கேட்குறேன், உன் பேர் என்ன? நீங்கள் அப்படியே கில்ட்டில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. பரவாயில்ல சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பேர் வயன். நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓ, சொல்லியிருக்கேன் உன்னை பற்றி. பட் அந்த வயன் நீ தானே எனக்கு தெரியாது. கோவம் இல்லையா என் மேலே உங்களுக்கு? இருக்குதா, கோவம் இருக்குதா? ஆனால் எனக்கு தெரியும். என்னது? உன் கையை நான் பிடிக்கும் போதே எனக்கு தோணுச்சு அந்த பொண்ணை நீ இல்லைன்னு. அப்படியா? அப்புறம் எதுக்கு கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க? கௌரவம்னு சொல்லிக்கலாம், எந்த பொண்ணாக இருந்தாலும் சமாளிச்சிக்கலான்ற எண்ணம்னு சொல்லிக்கலாம். ஓவராலாக பார்க்கும் போதும் நீ பார்க்க நல்லா தான் இருந்த, ரொம்ப பேட்னு சொல்ல முடியாதுல்ல. உன் ஃபேஸை பார்க்கல தான், பட் உங்கள் ஸ்ட்ரக்சர்ஸ், உன் கலர்ஸ், எவ்ரிதிங் நான் பார்த்தேன். ஸோ என்ன தான் நடந்துச்சு முதல்ல? ஆக்சுவலாக இரு 1 minute. உன் ஃபேஸை பார்க்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது. அதை காமிச்சிட்டு நீ பேச வேண்டியதை பேசு. இல்லை வேண்டாமே ப்ளீஸ். இல்லை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது டபக்குன்னு காற்று வந்து பறக்குது. அப்படியே உங்கள் முந்தி வந்து அப்படியே முந்து விழுந்திருக்கும். இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி தேடுறீங்க. இப்படி தேடிட்டு இப்படி திரும்புகிறீங்க. பார்த்தா ஜியோன் அப்படியே உங்களே பார்க்குறாரு. அழகான லிப்ஸ், அழகான ஃபேஸ், மேக்கப் கூட பண்ணியிருக்கீங்க, மை அழகாக போட்ட, நெத்திச்சுடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அவ்வளோ பெரிய தொங்கல், தோடு எல்லாமே இருக்குது. இதில் அழகான மூக்குத்தி வேறு லெஃப்ட் ஹேண்டில், ஸோ லெஃப்ட் சைடில். ஓகே, ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. முந்தி ஒரு வழியாக கிடச்சி மறைக்கும் போது டக்குன்னு உங்கள் ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு வேண்டாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே கல் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸ் அப்படியே கீழே குனிஞ்சிட்டிங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்போது ஓட தான் ட்ரை பண்ணேன். உங்ககிட்ட போய் சொன்னேன் தூக்கம் வரலன்னு சொல்லிவிட்டு. என்ன சொல்கிற? ஓட ட்ரை பண்ணியா? நான் என் ஃப்ரெண்டுக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அவளுக்காக என்னால் உங்கள் கூட குடும்பம் நடத்த முடியாதுல்ல. அதான் நானாகவே அந்த மாதிரி யோசிச்சு முடிவெடுத்தேன். ப்ளீஸ் என்னை போவிடுங்க. உங்களுக்கு பெரிய மனசு, என்னை விட்டதுக்கு நான் நினச்சிக்கிறேன். அது எப்படி என்னால் விட முடியும்? உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன். நான் அஃபிஷியலி யூ ஆர் மை ஒய்ஃப்.
இல்லை, அஃபீஷியலி என் ஃப்ரெண்டு தான் உங்களோட ஒய்ஃப், நான் இல்லை. தயவு செஞ்சு ப்ளீஸ் உங்கள் 2 பேர் சண்டையில் என்னை எடுத்து விடாதீங்க. நான் இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டேன். என் ஃப்ரெண்டுக்கு காப்பாற்றணும்னு தோணுச்சு. அந்த இடத்துல நீங்களும் அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் இந்த டிசிஷன் நான் எடுத்தேன். மற்றபடி எனக்கு இதில் உடன்பாடெல்லாம் இல்லை. ஏன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னை 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 விட்டுருங்க ப்ளீஸ். நான் உன்னை ஏதாவது கண்ட்ரோல் பண்ணேனா? இல்லை உன்னை ஏதாவது அடித்து என்னை ஏமாத்துனேன்னு சொல்லி ஏதாவது திட்டினானா? இல்லை, எனக்கு நீ வேற ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சோம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்ல. ஏன் உன்னால் அக்செப்ட் பண்ண முடியாதா? ஏதாவது லவ் ஏதாவது இருக்கா என்ன? இல்லை. அப்புறம் ஒன் சைடு லவ் ஏதாவது? அப்புறம் ஏன் என்ன வேணாங்கிற? எனக்கு என்ன அழகு இல்லையா? இல்லை அறிவு இல்லையா? இல்லை பணம் இல்லையா? எல்லாத்துலேயும் நான் நம்பர் 1 தெரியும்ல. இந்தியாவிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹேண்ட்ஸம் மேன்னா அது நான் தான். அப்படி இருக்கும்போது இந்த வகையில் என்ன வேணான்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு இந்த பில்டிங் விட்டு தப்பிக்கணும்னு நினைக்கிறேன் நீ. எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்ல. உங்களை நான் என்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டாக தான் பார்த்தேன். டக்குன்னு என்னோடய ஹஸ்பண்ட்னு அதை ஏற்றுக்க முடியாது. அதனால் ப்ளீஸ், நீங்கள் பணம் எது வேணாலும் வச்சுருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனசு தான் முக்கியம். ஏன் எனக்கு அது இல்லைங்கிறியா? இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். என்னது? நான் வேற ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது இங்கே படுக்கும் போது எனக்கு எதுக்கு முத்தம் தந்தீங்க? வேற ஒரு பொண்ணுன்னா நீங்கள் எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும்? அப்பனியை பார்த்து உங்களை கேட்டதுக்கு பதில் ஆக்சுவலாக சாப்பிடும் போது நீ அப்போ கூட அந்த முந்தானியை எடுத்து சாப்பிடலை. அப்போது லைட்டாக சைடில் திரும்பும் போது உன்னோட அழகான அந்த பிங்க் லிப்ஸ் மட்டும் பார்த்தேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, செரிஷிங்காக இருந்துச்சு. ஸோ அதை ஒரு தடவையாவது நான் ஃபீல் பண்ணணும்னு நினச்சேன், அதனால் கொடுத்தேன். அதுவும் இல்லாமல் அஃபீஷியலாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால் நான் உனக்கு முத்தம் கொடுத்ததில் எந்த வகை தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் அது வேறு ஒரு பொண்ணுன்னு உங்களுக்கு தெரிய வேணாமா? எனக்கு இதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை. தயவு செஞ்சு என்னை போக விடுங்க. பார், நீ வானா வரத்துக்கும் போகணுன்னு சொல்கிறதுக்கும் நான் ஒன்றும் பொடிப்பாய கிடையாது, சரியா? எனக்கும் இமேஜ், ஈகோ, ஈச் அண்ட் எவ்ரி திங் இருக்குது. நீ வேணா உன் ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம். பட் கல்யாணம் ஆனது மிஸ்டர் ஜியான் ஜாங்கோ கூட. ஓகே, யூ காட் மேரிட், தட்ஸ் ஆல். இன்கமிங் நீ பண்ண, பட் அவுட் கோயிங் நானாக இருக்கணும். அது நான் தான் யோசித்து நீ போகலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுற இடத்துல இருக்கேன். நீ இனிமே என் வைஃப், ஓகே? இந்த இடத்த விட்டு உன்னால் நகர முடியாது. நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுறேன், எது வேணால் நினச்சிக்கோ. பட் ஆஃப்டர் தட் இதில் ஒரு ஸ்ட்ரெயிட்டான லைன் என்னென்னா, எனக்கு மேரேஜ் ஆகிட்டு அண்ட் அவளோட நீ எந்த பர்ஸ்பெக்டிவில் அழகாக தான் இருக்க. உன்னோட ஹெல்பிங் டெண்டன்சி, அதுவும் இல்லாமல் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ யூ கான்ட் ரன் அவே ஃப்ரம் மீ. இந்த இடத்துல தானே இருக்கணும். உனக்கான ஸ்பேஸ், நீ வெளில போன கார், நீ என்ன வேணால் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஈச் அண்ட் எவ்ரி திங். பட்
இட்ஸ் இன் மை கண்ட்ரோல். நீ எங்கே போனாலும் சரி, எங்கே போகணுன்னு நினைச்சாலும் சரி, அது எல்லாமே அதில் எல்லாத்துலேயுமே நானும் இருப்பேன். யூ காட் இட். இதுக்கு மேலே நீ வெளியில் போகணுன்னாலும் என்னோடய பெர்மிஷனோடு தான் போகலாம். அப்படி இல்லைனா என்னோட மட்டும்தான் போகலாம். உனக்கு வேறு எந்த ஆப்ஷன்ஸும் இல்லை. என்னமோ நான் ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு நினச்சிக்கிட்டியோ, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு. அது எப்படி? எனக்கு இந்த லைஃப் வேணாம், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு சொல்லிட்டு அதை என்கிட்டே சொல்லிவிட்டு நீ இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட முடியுமா? போக விட்டுருவேனா? நானா? நோ வே. யோர் மைண்ட். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சின்ன பிடிச்சிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்களோட லிப்ஸ் அப்படியே ஸ்குவீஸ் பண்ணுறாரு. டப்புன்னு அதை விடுறாரு. நீங்கள் அப்படியே ஆன்னு பார்க்குறீங்க. எனக்கு ரொம்ப வலிக்குது. இதுக்கு மேலே இந்த இடத்துல உட்கார முடியாது. ஸோ நான் உள்ளே போகிறேன், வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் டக்குன்னு எழுந்திரிச்சு படக்குன்னு உள்ளே குதிச்சிட்டு கையை அப்படியே நீட்டுறாரு. வா அப்படிங்கிறாரு. இல்லை நானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை தான். டக்குன்னு அவரோட கையை உங்கள் கை மேலே வச்சுட்டு அப்படியே பொறுமையாக நீங்கள் இறங்குறீங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அந்த ஸ்மைலிங் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் அப்போ பார்க்கும்போது ஜியான் பார்க்கவே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ ஆஃப்டர் தட் அந்த ஜன்னல் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாரு. ஸோ இருக்கிற கொஞ்சம் வெளிச்சமும் அப்படியே கம்மியான மாதிரி இருக்குது. படு அப்படிங்கிறாரு. 1 minute. இன்னமும் இந்த காஸ்டியூமில் தான் படுக்க போறியா என்ன? அதான் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல, இதுக்கு மேலே எதுக்கு மூடி மறைச்சிக்கிட்டு? போய் ட்ரெஸ்ஸை போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. இல்லை ஜாங்கு. சரி, பட் நான் ட்ரெஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரல. இட்ஸ் ஓகே, என் ட்ரெஸ் அங்கே இருக்க, போய் எடுத்து போட்டுட்டுக்குவா. உங்கள் ட்ரெஸ் எப்படி? நான் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அடங்கிட்டீங்க. பிகாஸ் ஜங்குக்கு அப்படியே ஒரு பார்வை தான் பார்த்துருப்பாரு. அப்படியே அடங்கிட்டீங்க. இப்போ வார்ட்ரூம் போகிறீங்க, ட்ரெஸ் பார்க்குறீங்க, எல்லாமே ஷார்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலரில் டிஷர்ட் இருக்குது, அதை போட்டுட்டு அப்படியே நீங்கள் வெளில வரீங்க. பார்க்கணுமே கையில் ஃபுல்லாக ரெட் வித் ஒயிட்டு காம்பினேஷன்ஸில் வந்து பேங்கிள்ஸ் அவ்வளோ பெருசு. ஒரு கையில் மட்டுமே 2 டசன் போட்டிங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்குமோ, இல்லைனா ஒரு டசன் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கை ஃபுல்லாக மெஹந்தி, தென் வந்து அந்த தோடு இருக்குல்ல, அதை மட்டும் தோடு, அந்த நெத்திச்சுடி அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்க. காலில் அந்த கொலுசு பார்க்கவே ரொம்ப நாட்டுப்புற மாதிரி இருக்கீங்க நீங்கள். நாட் பை ஹர்ட்டிங்லாம் கிடையாது, அந்த வே சொல்கிறேன். வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுக்கு அது கொஞ்சம் ஆடாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் அந்த அந்த கொலுசுமே நீங்கள் கழட்டி இருந்திருப்பீங்க. அவர் சொன்னார், அவருக்கு அது பிடிச்சிருக்கு, கழட்டினா எங்கேயாவது தப்பாக எடுத்துப்பானோ இல்லை ஏதாவது சொல்லிடுவானோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை வந்து வியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் அப்படி நடந்து வரீங்க. இங்கே ஆல்ரெடி லைட் ஆனில் இருக்குது. இங்கே வரும்போது டக்குன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி கூச்ச மாதிரி இருக்குது. லைட் ஆனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டு சொல்கிறீங்க. வா வந்து பாடு, இதெல்லாம் என்ன இருக்குது? தானே உன் ஹஸ்பண்ட் தானே, வா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே நல்லா மாட்டணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பீதியில் இருக்கீங்க. பொறுமையாக நீங்கள் அந்த இடத்த விட்டு வரீங்க. பார்த்தா ஜல்லுன்னு கொலுசு சத்தம். அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. கால்லையும் மகிந்தி இருக்குது. ஃப்ரெண்டுக்கு இப்போ கல்யாணம் அப்படிங்கும்போது நம்ம மெஹந்தி போடாமல் இருப்போமா? ஸோ அப்படி தானே இருக்கும். ஸோ அப்படியே காலில் அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸு, நீங்கள் போட்டிருக்க அந்த ஜுவல்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த மனுஷனுக்கு லைட்டாக ஸ்மைல் வந்துருக்கும். பட் ஸ்டில் அது ஒரு மாதிரி அது பார்த்தா அவளுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக போயிடுமேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்மைலை வந்து அப்படியே கையை வச்சு அப்படியே கண்ட்ரோல் பண்ணியிருப்பார். ஸோ ஒரு வழியாக நீங்கள் அப்படியே பொண்ணு மாதிரி அப்படியே நடந்து வரீங்க. படுக்கணும், நான் கீழே படுத்துக்கட்டுமா? மேலே படு என் ஒய்ஃப் அவர்களே அப்படிங்கிறாரு. இல்லை பரவாயில்ல, படுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு அந்த சைடில் போயிட்டு அப்படியே படுக்கிறீங்க. ஹலோ, என்னை பார்த்து ஃபேஸ் பண்ணு, உன் முதுவை பார்க்குறதுக்காக நான் இங்கே உங்கள் படுத்திருக்கேன் நான். சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் திரும்பி இருந்திருப்பீங்க. ஸோ திரும்பிட்டு லைட்டு நான் ஆஃப் பண்ணட்டுமா? அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கண்ணை மூடிட்டு தூங்கு அப்படிங்கிறாரு.
ஜங்குக். ம் எப்போ நம்ம அந்த வீட்டுக்கு போவோம்? ஏன் உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன? தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது? இல்லை இல்லை, அது இல்லை. உங்கள் ஃபேமிலியில் என்னை எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க? நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, பட் அவங்கெல்லாம் அதே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அது ஏன் பிரச்சனை, நீ கவலைப்படாத. யாராவது உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சாலும் என்கிட்ட சொல்லு, அவங்கள நான் பார்த்துக்கிறேன். ஓகே? சரி, கண்ணை மூடி தூங்கு. ஓகே. அப்படியே அந்த பிளாங்கெட் உங்களுக்கும் சேர்த்து போற்றி விடுறாரு. உங்களுக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஓய், எனக்கு ஒரு முத்தம் தந்துட்டு தூங்கு. உனக்கு காதில் விழுந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். சும்மா அந்த வார்த்தையை திருப்பி கேட்கணுங்கிறதுக்காக ஹாங்காத. படுத்துட்டு கொடுத்துட்டு திருப்பி பாடு. உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கலாம், ஆனால் எனக்கு உங்களை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்ல. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? நானா எங்கூட ஒன்றார நான் சொன்னேன். என்ன கொஞ்ச நாள் அதுவும் நடக்கும் தான். அதுக்குன்னு நான் உன்னை இப்போ ஃபோர்ஸ் பண்ணலல்ல. ஜஸ்ட் முத்தத்தை கொடுத்து படுத்து தூங்க வருவியா? டைம் ஆகுது மேன், கூட கமான். என்ன இது? கன்னத்தில் கொடுக்கறதுக்காடி உன்னை கல்யாணம் பண்ண? கரும்பு முடிச்சவளே. இன்னும் இப்படிலாம் பேசுகிறீங்க? என்ன நீ கன்னத்தில் கொடுக்கறதுக்கா? நான் குழந்தையா கன்னத்தில் கொடுக்கறதுக்கு? புருஷ மாதிரி நச்சுன்னு இச்சுன்னு கொடுக்கவியா? உதட்டில் எங்கடி கொடுத்துட்ருக்க நீ? டீ போட்டெல்லாம் பேசுகிற? என் பொண்டா டீடி நீன்னு. ஒன்று நான் டீ போட்டு கூப்பிடாம இப்போ நான் எப்படியே கூப்பிட்றதா? எனக்கு இல்லாத உரிமையா? சீக்கிரம் டைம் ஆகுது. இல்லைனா இருக்கிற மூடில் டப்பு டப்புன்னு ஏதாவது பண்ணிட போகிறேன். இல்லை நானே கொடுத்துறேன் அப்படி சொல்லி நீங்கள் எப்படி கொடுத்துருந்துருவீங்க? ஜங்குக்காக இங்கே லைட்டாக ஸ்மைல் வந்திருக்கும். பட் ஸ்டில் வெளியில் எதுவுமே அந்த அளவுக்கு காட்டிக்கல. தூங்கு கட்டி பிடிச்சிட்டு தூங்கு மாமன்னு. மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இங்கே ஜியோன்னு உங்களை அப்படியே ஹக் பண்ணியிருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் உங்களுக்கு தூக்கம் வரல தான் ஹார்ட் பீட் டப்படப்படப்படன்னு அடிச்சிருக்கோம். ஆனால் இங்கே நல்லா தூங்கிட்டார் ஜியான். ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக இருந்துச்சு. லைட் என்ன ஆனில் தான் இருக்குது போல். அப்படியே உங்களோட நீஸ் அப்படியே கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க அவரை பார்த்துட்டு. ஐயோ, என்ன சொல்லணும் எனக்கு தலை எழுத்து எனக்கு வேணும், நல்லா வேணும். அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானே போய் நல்லா புதக்குழியில் போய் விழுந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ எங்கள் அம்மா கிட்ட வேறு இன்னும் 2 நாளில் வந்துடுறேம்மா, ஃப்ரெண்டோட கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். நான் இன்னும் போகலன்னா என்ன நினைப்பாங்களோ தெரியல. எனக்கு வேறு ஒருத்தவங்களோட கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொன்னேன். எங்கள் அம்மா நெஞ்சை பிடிச்சிட்டு உசுர விட்ருமே. என்ன பண்ணுறது? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழுகையும் ஆத்திரமும் தொண்டையை அடைக்குது. அப்படியே அந்த மனுஷனை அப்படியே பார்த்துட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அந்த மனுஷன் என்னமோ நல்லா படுத்து தூங்கிட்டுருக்காரு. ஸோ மார்னிங் ஒரு 6 சம்திங் இருக்கும். அந்த மனுஷனுக்கு லைட்டாக ஒரு மாதிரி தூக்கம் கலைஞ்சு சுற்று வந்திருக்கும் போல். அப்படியே ஏந்திரிச்சு போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு தென் அப்படியே படுக்க வரும்போது தான் எங்கே அப்படி சொல்லி இப்படி பார்க்குறாரு. பார்த்தா அந்த பெட்டில் வந்து ஒரு மூலையில் அப்படியே உட்காந்த மேனிக்க நீங்கள் அப்படியே தூங்குறீங்க. இந்த மாதிரி வேறு டிஃபெக்ட் இருக்குது அவளுக்கு, உட்காந்து தூங்குற மாதிரி. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணியிருப்பாருன்னா அப்படியே பொறுமையாக உங்களை அப்படியே அந்த பெட்டில் சாய்ச்சிருப்பார். ஸோ சாய்ச்சிட்டு அவருமே அப்படியே பக்கத்தில் போய் படுத்திருப்பார். பார்த்தா டபக்குன்னு உங்கள் காலை அவர் மேலே காலை போட்டிருப்பீங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு. இதில் அம்மனி காலை வேற போடுமா, சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த காலை லைட்டாக விளக்குறாரு. ஆனாலும் உங்கள் கால் டடக்குன்னு திருப்பி அந்த மனுஷனோட காலில் தான் வந்து விழுந்திருக்கும். ஸோ அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த காலை அப்படியே பிடிச்ச மேனியே அந்த மனுஷன் அப்படியே தூங்கிட்டார். ஸோ டைம் ஏறிக்குறைய ஒரு 8 o'clock 8:30 அந்த மாதிரி இருக்கும்.
ஜியோனை எழுந்துட்டாரு, பட் ஸ்டில் நீங்கள் எழுந்திருக்கல. பிகாஸ் நீங்கள் தூங்குனதே ஒரு 4 o'clock 4:30 அந்த மாதிரி தான் ஏர்லி மார்னிங்னே தூங்கி இருந்திருப்பீங்க. ஸோ பார்த்தாரு, நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க, டிஸ்டர்ப் பண்ண தோணலை. ஸோ டேரெக்டாக ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அப்படியே எக்தம் அந்த இடத்துலேருந்து நடந்து போயிட்டார். டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவ்வளோவே எழுந்திருக்கிட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே அப்படியே எழுந்திரிக்கவே மணி 10 ஆயிடுச்சு. அங்கே கிளாக் இருக்குது, அதை பார்க்குறீங்க. பார்த்ததும் செம்ம ஷாக்கு. என்னடா அது 10 ஆயிடுச்சு, இவ்வளோ நேரமாக தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு இந்த தலையை எல்லாத்தையுமே அப்படியே கொண்ட மாதிரி போட்டுட்டு பல்லை மட்டும் வளக்கிட்டு அந்த முந்தானி இருக்கும்ல அதை மட்டும் அப்படியே போத்துறீங்க. வெயிட், நம்ம எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்? அவன் நேற்று நைட்டு சொன்னான், இந்த நேரத்தில் தப்பிச்சு போனால் தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. வேறு வழி இல்லை, ஓடி போயிடலாம். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னல் வழியாக அப்படியே காலை தூக்கி வெளில போடுறீங்க. ஆனால் அப்போ பேசின அந்த ஜங்குக்கு அப்படியே இந்த கண்ணு முன்னாடியே வராரு. அப்படியே பேசின டோனு மாறினது எல்லாமே உங்களுக்கு அப்படியே தோணுது. இல்லை வேண்டாம், நம்ம அந்த மாதிரி பண்ணோன்னு மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, இப்போ கொடுக்குற சுதந்திரம் கூட சுத்தமாக கிடைக்காது. என்னால் 100% இந்த இடத்த விட்டு போக முடியுமான்னு சொன்னால் சத்தியமாக தெரியல. அப்புறம் திருப்பி மாட்டிக்கிட்டு என்னை ஏதாவது ரொம்ப பனிஷ் பண்ணான்னா என்ன பண்ணுறது? வயான், ரிஸ்க் எடுக்காத, கொஞ்சம் அமைதியாக விட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிச்சுக்கிட்டீங்க. நீங்கள் அந்த முந்தானியை வச்சு ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு குடுன்னு நடத்த வரீங்க. பார்த்தா குட்டி ஒன்று ஷார்ட்ஸை போட்டிருக்க மாதிரி இருக்குது. அங்கே உள்ளவங்க எல்லாருமே லைட்டாக பார்த்து சிரிச்சிருப்பாங்க. பொண்ணை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. பிகாஸ் பார்க்கவே ரொம்ப வியர்டாக இருக்கீங்க. காலில் கொலுசு, கையில் பேங்கிள்ஸு, இதில் வேறு வெஸ்டர்ன் டாப்பு, ஒயிட் கலரில் டாப்பு, நக்ரோண்டு ஷார்ட்ஸை போட்டுட்டு குடுன்னு இதில் முந்தானி மட்டும் குறைச்சலாம் அப்படின்னு நினச்சிக்க மாட்டாங்க. ஃபேஸை கவர் பண்ணும்போது எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிருந்துருக்கும். நீங்கள் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி, ஐயோ இதில் அவரோட ரூமு கூட எங்கன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஹாலில் யோசிச்சுட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெய்டை கூப்பிட்றீங்க. நான் ட்ரெஸ் மாற்றணும், பொண்ணோட ட்ரெஸ்ஸஸ்லாம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? அது தெரியல, பட் ஜியோன் சார் வந்து அவங்களுக்குன்னு நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, அந்த ரூம் வேணால் நான் சொல்லட்டுமா? தயவு செஞ்சு சொல்லுங்களேன் அப்படிங்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அதில் ரைட் எடுத்திங்கன்னா 2வது ரூம். ஓகே, ஞாபகம் இருக்குல்ல? தேங்க்யூ மேம். லிஃப்டில் போங்க. லிஃப்ட் வேறையா? இருக்குது மேம், 3 floors இருக்குது. ஓ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லிஃப்டில் ஏறுறீங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த லிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்டேர்ஸ்லேருந்து டவுன் ஸ்டேர்ஸ் வருது. ஸோ யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் த லிஃப்ட். நம்ம அப்படியே வேணால் ஸ்டெப்ஸில் போயிடலாமா அப்படின்னு சொல்லி ஸ்டெப்ஸையும் பார்க்குறீங்க. டக்குன்னு டிங்குன்னு சொல்லிட்டு மணி வச்சுட்டு கதவு ஓப்பன் ஆகுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா ஹேண்ட்ஸம்மா ஒரு மாதிரி கோட் வந்து பார்த்திங்கன்னா ராயல் ப்ளூவில் வெல்வெட் இருந்தால், அந்த துணி வெல்வெட் துணியாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா ராயலாக இருக்குது. அந்த ராயல் ப்ளூவில் அந்த மனுஷன் அட்டகாசமாக நிற்கிறாரு ஜங்குக். அப்படியே ஹேரை ஃப்ளிப் பண்ணிவிட்டு அப்படியே கேஷுவலாக நிற்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு வாயை பழந்து பார்க்குறீங்க. வெடுக்குன்னு ஒரு ஹேண்ட் அப்படியே பிடிச்சி இழுக்குது. உள்ளே போயிட்டீங்க. கதவை வந்து நம்பர் 3க்கு வந்து அமுத்திட்டாரு. நான் போக வேண்டியது 1 அப்படிங்கிறீங்க. அது இருக்கட்டும், என்ன இப்படியே வந்துட்டேன்? நீ முக்காடு போடணுன்னு எந்த அவசியம் இல்லையே. டக்குன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டாரு. அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்குறதுக்குள்ளே அது கீழே போயிடுச்சு. அதாவது கீழே தூக்கி போட்டார். நீங்கள் அப்படியே பகன்னு முழிக்கிறீங்க. சும்மா சொல்லக்கூடாது, இதுலேயும் பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்கேன் என் ஒய்ஃபி அப்படிங்கிறாரு. நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகணும். அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்? அங்கே ரைட் எடுத்து 2வது ரூமுக்கு போகணும். எதுக்கு போகணும்? காஸ்டியூம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்ஸ் இருக்குல்ல, அது அப்படியே தொட்டுட்டு அதை அப்படியே லைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே சொல்கிறீங்க. எந்த காஸ்டியூமும் எனக்கு நல்லா தானே இருக்குது என் பொண்டாட்டி அப்படிங்கிறார். அது உங்களுக்கு வேணால் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப ஆடாக இருக்குது. இதுவும் இல்லாமல்
இது உங்களோடது. இதெல்லாம் என்ன இருக்குது? ஆக்சுவலாக யூ ஆர் மை ஒய்ஃப் இல்லை? இப்போல்லாம் பொண்ணுங்கெல்லாம் பசங்க போடுற முக்கால்வாசி ட்ரெஸ் தான் போடுறீங்க. இதெல்லாம் என்ன கூச்சம்? ஆ எனக்கு கூச்சம்தான். நம்பர் 1 அமுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை எடுத்துகிட்டு அந்த லிஃப்ட்டில் நம்பர் 1 அமுக்க போகிறீங்க. எடுக்கிற அந்த கையை அப்படியே பிடிச்சி எடுத்துட்டாரு. நேற்று நைட்டு கொடுத்த எனக்கு மொத்தம் அப்படியே கண்ணுக்குள்ளேயே அப்படியே ஓடிட்டுருக்கு. அது நினப்பாகவே இருந்துட்டுருக்கு. லைக் எப்படி சொல்லணும்னா, அது மாதிரி போதை போட்ட மாதிரி அடிக்டுன்னு சொல்லிக்கலாம். அடிக்கடி அதை நான் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் டூ ஒன் திங். அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. மார்னிங் எழுந்திரிச்சதும் எப்படி பெட் காஃபி பெட் டீ அப்படின்னு குடிக்கிறாங்களோ அந்த மாதிரி நான் முதல்ல எழுந்திரிச்சாலும் சரி, நீ முதல்ல எழுந்திரிச்சாலும் சரி, எனக்கு ஒரு மொத்தம் வந்திருக்கணும். ஓகே? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அப்புறம் ஆஃபர்ஸ் அது இதுன்னு ஒர்க்கு எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அது ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனால் அடுத்த செகண்டே உன்னை இங்கே வர பார்ப்பேன். அப்போ புரியல. அதாவது வாட் ஐம் சேயிங் இஸ், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனால் உன்னை இங்கே வந்து பார்ப்பேன். ஓ, எனக்கு கரெக்டான கவனிப்பு கொடுக்கணும். பார்த்துக்கணுமா? இல்லைன்னா நான் நடந்துக்கிறதுக்கப்புறம் எந்த பொறுப்பும் இல்லை. எனக்கு மறுபடியும் புரியல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன நீ ஒழுங்காக கவனிக்கலைன்னா என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை வேறு மாதிரி மாற்றுறதுக்கு அதை நான் வெளியே தள்ளுவேன். கொஞ்சம் தெளிவாகவே பேச மாட்டிங்களா? இந்த விஷயத்தில் எனக்கு தெளிவாக பேச தெரியலன்னு வச்சுக்கோயேன், செயலில் காட்ட சொன்னால் சிறப்பாக செஞ்சிடலாம். சரி, உனக்கு தெரிய வரும்போது தெரிய வரும். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆஃபீஸ் வீட்டுக்கு வந்த அடுத்த செகண்ட் வீட்டுக்கு வந்து பார்க்குற மூஞ்சி தான் இருக்கணும். புரியுதில்ல? என் கார் சத்தம் வந்து அடுத்த செகண்ட் நீ எங்கே நிற்கிறியோ, எங்கே பண்ணுறியோ, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் ஓகே. சப்போஸ் குளிக்கிறதா இருந்தால் மட்டும் கதவுக்கு வெளியில் இல்லைனாலும் கதவுக்குள்ளே நிற்கணும். புரிஞ்சதில்ல? அதுக்கு மட்டும் உனக்கு வந்து பெர்மிஷன் தரேன். தென் ரொம்ப நேரம் நான் காக்க வைக்காத. உன்னை பார்த்ததுலேருந்து எப்போன்னு இருக்கு. புரியுதில்ல? ஓகே. டிங் அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஃப்ளோர் வந்துருச்சு. கதை ஓப்பன் ஆகுது. அந்த மனுஷன் அப்படியே ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே உங்களை அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகணும். அட வாய மூடுமா அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே போகிறீங்க. டக்குன்னு உங்களை ஒரு ரூமில் வச்சுட்டு அந்த மனுஷனை போட்டுட்டு அப்படியே லாக் பண்ணுறாரு. இப்போ ஆஃபீஸ் கிளம்பணும், கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போ, நான் கிளம்புனேன் வேறு. எனக்கு ட்ரெஸ்ஸு வேணுமே. எனக்கு கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ட்ரெஸ்ஸு, அட ட்ரெஸ்ஸுங்கிற அப்படி இல்லைனா இப்போ நான் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை கூட வேணால் எடுத்துக்கோ. இல்லை ஆஃபீஸ் போகணும்ல நீங்கள், வேறு ஏதாவது லேடிஸ் ட்ரெஸ் இருந்தால். இந்த மாதிரி சொல்லும் போது தான் உனக்கு புடவை மட்டுமே கொடுத்தது அப்படியே ஃபுல்லாக வைக்கணும் போல இருக்குது. அப்படி இல்லைனா நைட்டு ஃபுல்லாக மாடர்ன் ட்ரெஸ். எது வேணும்? சாரி ஆர் மாடர்ன் ட்ரெஸ்? சூஸ் எனிதிங் ஒன். சாரியாவது அங்கங்கன்னு கவர் பண்ணிக்கலாம். மாடர்ன் ட்ரெஸ்ஸில் அதுலேயே அங்கங்கன்னு ஓட்டை வச்சு கொடுத்துட்டாங்க, என்னத்த பண்ணுறது? புடவை சாரி எனக்கு ஓகே. பரவாயில்லையே, உன்னை பற்றி கொஞ்சம் நல்லா தான் புரிஞ்சு வச்சுருக்கேன். நீ சாரி தான் சொல்வேன்னு நினச்சேன். உனக்கு எனக்கு நல்ல பொருத்தம்தான். சரி சரி, டைம் ஆகுது. அது கொஞ்சம் நீங்கள் கொடுக்குறீங்களா? எனக்கும் ஆசையாக இருக்கும்ல நீங்கள் கொடுக்கணுன்னு. ஆமாம்ல, இதை பற்றி நான் யோசிக்க மறந்துட்டேன் பாரு. ஓகே, மார்னிங் நம்ம ஷிஃப்ட் வச்சுக்கலாமா? மார்னிங் ஆனால் நான் கொடுக்குறேன், நைட் ஆனால் நீ கூட. சரி அப்படின்னு சொல்லிட்டு டவக்குன்னு உங்களை அப்படியே அள்ளி எப்படி சொல்லணும், லைக்
உங்கள் ஹேண்டை அப்படியே ட்ராக் பண்ணி இழுத்துட்டு அப்படியே உங்களை வந்து அப்படியே தூக்கிட்டாரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்குள்ளே அப்படி சொல்லிவிட்டு அவங்களுக்கு அப்படியே முத்தம் கொடுத்துருந்துருப்பாரு. அப்படியே பொறுமையாக அந்த முத்தங்கள் முடியுது. அப்படியே நீங்கள் அப்படியே டக்குன்னு இறங்கிட்டு பாய் டாடா அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ரூமில் ஃபுல்லாக சாரீஸ் தான் இருக்குது, பாரு உன்னை நான் எந்த அளவு புரிஞ்சுருக்கேன்னா கரெக்டாக அந்த ரூமுக்கு வந்து நான் நிறுத்திருக்கேன், சாரி போட்டுக்கோ. பாய். பாய். ஒரு நிமிஷம். என்னது அது அது சொல்லு. எனக்கு அம்மா இருக்காங்க. ஸோ வாட்? அவங்க டிஸ்டர்பன்ஸாக போட்டு சொல்லணுமா? இல்லை, அதை நான் மீன் பண்ணல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவங்களுக்கு எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு அப்படிங்கிறது தெரியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மா எந்த ஊரில் இருக்காங்கன்னு மட்டும் சொல்லு, சிறப்பாக பண்ணிடலாம். அம்மா திட்டுவாங்க. அப்படி திட்டினாங்கன்னா உங்கள் அம்மாவோட கடைசி நாளாக தான் இருக்கும். ஏன்னா என் பொண்டாட்டியை யாரும் திட்டக்கூடாது. அள்ளி அணைக்கிறானோ இல்லை அள்ளி நானே தூக்கி போட்டு மிதிக்கிறானோ அது ரெண்டும் நானாக தான் இருக்கணும். வேறு யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. புரிஞ்சதில்ல? உங்கள் அம்மாவை அந்த மாதிரி பண்ண வேணாம்னு சொல்லிவிடு. இட்ஸ் மை கைண்ட் ரிக்வெஸ்ட். சரி, இப்போ போகலாம்ல? போகலாம். ஓகே, பாய் ஜிங்லி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட சின்கிட்ட டபக்குன்னு அடிச்சுட்டு அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறீங்க. உங்களுக்கு கடுப்பாகுது இவன் பண்ணுறதை பார்த்தா. உன்னை பார்த்து என்னை பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது? ஐயோ, நீ எந்த பர்ஸ்பெக்டிவில் நீ பார்க்க அழகாக தான் இருக்கேன், ஹேண்ட்ஸமாக தான் இருக்கேன், நல்ல வசதி தான், இல்லை வெல் செட்டில் தான், இருந்தாலும் அழகாக இருக்க நீ மனசுக்கு தோணுது தான். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுடா. என் மனசை நான் மாற்றுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் அக்செப்ட் பண்ணுறதுக்கு டைம் கொடுண்ணா. அப்படியா டைமா அப்படின்னா என்ன அப்படின்னு இருக்காம இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறதோ தெரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் தலையில் அப்படியே கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு உங்கள் ஃபோன்லேருந்து ஒரு ரிங் ஆகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறான். என்னடி ஆச்சு? கல்யாணம் முடிஞ்ச மாதிரி பார்த்தா ட்ராப் ஆன மாதிரி எந்த ஒரு இதுவும் தெரியல. அவரே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இப்போது எங்கே இருக்க? ஓடிட்டியா? என்ன ஆச்சு? பாரு, நான் செம்ம கோவத்தில் இருக்கேன், வராதுக்கு நான் நக்கப்படுங்கிற மாதிரி கேட்டு போகிறேன், கிளம்பிடு அப்படிங்கிறீங்க. ஏன்டி? சாரிடி, தப்பு தான். என் லைஃப்பை பார்த்துட்டு உன் லைஃப்பை அம்போன்னு போச்சு. அந்த கில்ட்டில் தாண்டி கால் பண்ணேன் நான். அது இருக்கட்டும், என்ன உன் லவ்வருக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா? பண்ணிட்டேன், இப்போதான் ஒரு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி. எனக்கு பண்ணதுக்கப்புறம் உன் நினப்பு தான் வந்துச்சு. அதான் என்ன இதுன்னு ஃபோன் பண்ணலான்னு ஃபோன் பண்ணேன். சாரி வயான் அப்படிங்கிறா. ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படிங்கிறீங்க. தேங்க்யூ. உன் நிலமை என்ன ஆச்சு முதல்ல அதை சொல்லு. என் நிலமையா? அவனா? என்ன அவனா அப்படிங்கிறா. பின்ன அவனுக்கு கல்யாணம் பண்ணும் போதே அவனுக்கு பார்த்த பொண்ணு இல்லை நானுன்னு தெரிஞ்சிருச்சு. என்ன சொல்கிற? அப்படின்னு சொல்லிட்டு நடந்த உண்மைகள் அனைத்தையும் சொல்லிவிட்டீர். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே வாயில் கை வச்சுருக்கா. ஆனால் எனக்கு தெரியும், அவனுக்கு ஒன்று பிடிச்சி போயிடுச்சுன்னா அதை லைஃப் லாங் எப்படி எந்த அளவுக்குள்ளேயும் அவன் அவ்வளோ பத்திரமா பார்த்துப்பான். நல்ல வேலை, பிரச்சனை பெருசாக எதுவும் ஆகலை. உனக்கு எதுவும் ஆகலம்மா. இனிமேல் வாழ போகிற வாழ்க்கை என்னது? நான் தானே நடுவில் மாட்டிக்கிட்டு நிற்கிறேன். நீ உன் லைஃப்னு போயிட்டா, நான் என் லைஃப்னு நான் போயிருந்துருக்கணும். தேவையாதமாக டிங்கின்னு மண்டே ஆடினேன்னா எனக்கு நல்லா வேணும். அதான் அவருக்கு உன் மேலே பாசம் இருக்குல்ல, அப்புறம் என்னாடி உனக்கு? பாரு, பாசம் இருக்குது எல்லாம் சரி, ஆனால் அவன் எப்படி மிரட்டுறான் தெரியுமா? கண்ணால் பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. அவன் எப்போ வருவானோ ஏது பண்ணுவானோன்ற ஒவ்வொரு நிமிஷமும் திக்குன்னு இருக்குது. எல்லாம் அவன் நிலமை அவனுக்கு தான் தெரியும். ஒழுங்காக ஃபோனை வச்சிரு, இல்லைனா ஏதாவது திட்டிட போகிறேன். கிளம்பு, ஃபோனை வை, பை. வயான் என்ன? ஹாப்பி மேரிட் லைஃப் டூ.
எடு விளக்க மாற்ற அப்படி சொல்லி இந்த பொண்ணு ஃபோனை கட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்காக நீங்கள் நினச்சிட்டு போய் கிளம்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்னும் தூக்கம் உங்களுக்கு கலையில் போல் அப்படியே பாத்ரூம் கிட்டே நின்றுட்டு பல்ல விளக்கிட்டு திருப்பி இன்னொரு தடவை பல்ல விளக்குறீங்க. அப்போ தான் பார்க்குறீங்க நம்மளோட உதடு அந்தளவா ஒரு மாதிரி அவனுக்கு வசியம் பண்ணுற மாதிரி செடியூரிங்காக இருக்கா என்ன? அதை பார்த்து பார்த்து ஒப்சஸ்ட் ஆகுறான் தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாரீ தான் இருக்குது. அதில் ஃபுல்லாகவே இந்த ரேக்கில் ஃபுல்லாகவே சாரீஸ் தான், வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுசஸ் இருக்குது. எல்லாமே எப்படின்னா எப்படி சொல்கிறது, ஸ்ட்ரெச்சபிள்ஸாக இருக்குது அந்த ஜாக்கெட் எல்லாமே. ஸோ ஈவன் தோ அதில் வந்து சைஸஸே கிடையாது, நம்ம என்ன போட்டாலும் நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரெச்சபிளில் மாறிடும். அந்த மாதிரி ஜாக்கெட் இருக்கிறதால ப்ராபப்ளி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அந்த சாரீஸ் போட்டுட்டு கொஞ்சம் அங்கங்கன்னு கவர் பண்ணிக்கிறீங்க. கொஞ்சம் அந்த ஒவ்வொரு ஜாக்கெட்டுமே ஒவ்வொரு விதமாக வித்தியாசமாக இருக்குது. ஓரளவு இந்த சாரீ இந்த ஜாக்கெட் கொஞ்சம் பார்க்க டீசெண்டாக இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் கட்டிட்டு உங்களுக்கு வெளியில் வரவே ஒரு மாதிரியாக இருந்துகிட்ருக்கு. அந்த 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 நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்கப் அதெல்லாம் போடுறீங்க. கொஞ்சம் மை ஏன்னா கல்யாணம் ஆகிடுச்சா என்னத்த பண்ணுறது, அதனால் மை கீ எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் அழகாகவே இருந்துகிட்ருக்கீங்க. இப்போது அந்த ரூமில் வந்து ஒருத்தவங்க நாக் பண்ணுறாங்க. யாருடா அது அப்படின்னு சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ட்ரேயில் அம்புட்டு பேர் வந்து உங்களுக்கு காலையில் சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் மட்டுமே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அவ்வளோ ஒருத்தையும் பார்த்துட்டு யாருக்கு எத்தனை பேருக்கு அப்படின்னு கேட்குறீங்க. மேம் உங்களுக்கு தான் மேம் சார் கொடுக்க சொன்னார். இல்லை எனக்கு இட்லி மட்டும் போதும், வேறு எதுவும் வேணாம். இல்லை மேம் இதெல்லாம் சார் கொடுக்க சொன்னாங்க மேம். இது வேறையா, சார் நீங்கள் வச்சுட்டு போங்க, சாப்பிட்டு முடிச்சதும் நானே கூப்பிட்றேன். ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இட்லி பூரி பொங்கல், என்னடா அது விருந்துக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குது, ஏண்டா இது எல்லாத்தையும் ஒரு ஆள் தின்ன முடியுமாடா, மனசாட்சியே இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லியிருக்கான் பாவி அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி கார சட்னி வச்சுட்டு கொஞ்சோண்டு பொங்கல் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே முடிச்சிட்டிங்க. தென் கூப்பிட்றீங்க. அங்கே வந்து 2-3 பேர் வந்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதில் ஒரு பொண்ணு மட்டும் வந்திருக்கோம். ஒரு நிமிஷம் நீங்கள் மட்டும் நில்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு மட்டும் இருந்திருக்கும், மற்றவங்க எல்லாமே கிளம்பி போயிட்டாங்க. உங்கள் ஜியோன் சார் பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கேட்குறீங்க. சாரா ஏன் மேம்? இல்லை சும்மா சொல்லேம்மா, அவர் ஒர்க்கில் இருப்பார், ஆனால் கோவம் வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற பொருளெல்லாம் டப்புன்னு போட்டு உடச்சிடுவார். அந்த இதுலேயே நாங்கள் தெரிஞ்சுப்போம், பெருசாக எதுவும் பேசிக்க மாட்டோம். அவர் என்ன கேட்குறோமோ அதை டக்குன்னு செஞ்சு கொடுத்துருவோம். அவரோட கோவத்தை ரூமுக்கு போவார், ரூம்லேயும் அது இதுன்னு போட்டு உடைக்கிற மாதிரியான சத்தம் கேட்கும். அப்புறம் கொஞ்சம் அமைதியாகிடுவார். ரூமுக்கு வரும்போது சில நேரத்தில், வெளியில் வரும்போது கூட சில நேரத்தில் ஒரு மாதிரி கோவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவரோட மூட் ஸ்விங்ஸை பார்த்து நாங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்போம் மேம். ஓ ஓகே. இப்போது அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நம்ம வேணுங்கன்னே பண்ணிவிட்டோன்னா அவ்வளோதான் மேம். இதே மாதிரி தான் ஒருத்தவங்க உங்கள்கிட்ட சொல்ல வேணாம், ஆனாலும் சொன்னால் பரவாயில்லன்னு தோணுது, சொல்கிறேன். இங்கே ஒரு மெய்டு இருந்தாங்க, அவங்களுக்கு நல்லாலாம் வேலைலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஜியோன் சாருக்கு சொல்கிற அளவு ஒரு எனிமி இருக்கார். அவருக்கு வந்து அவங்க வந்து விசுவாசமாக இருந்தாங்க, அதாவது கெட்டவங்களுக்கு பொண்ணை வச்சு பிளாக்மெயில் பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜியோன் சாருக்கு வந்து விஷம் கொடுக்கறதுக்கு அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. அது தெரிஞ்சும் அந்த மனுஷன் சாப்பிடாம இதில் என்ன கலந்தீங்க அப்படின்னு அவர் கேட்டார். ஆனால் அந்த பொம்பளை அப்போ கூட உண்மையை சொல்லவே இல்லை, எதுவும் கலக்கலை அப்படி இப்படி சொன்னதும் அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. இங்கே என்ன நடக்குது எனக்கு தெரியும், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியும், தயவு செஞ்சு நான் உங்கள்கிட்ட உண்மையை தான் கேட்குறேன்னு சொல்லிட்டு 2வது தடவை சான்ஸ் தந்தார். ஆனால் அப்போயும் அது பயந்துட்டு உண்மை எதுவும் சொல்லலை. டக்குன்னு ஜியோன் சார் அப்படியே அந்த பொம்பளை சுட்டுட்டார்.
அவர் சான்ஸ் கொடுப்பாரு, கொடுக்காம இல்லை. அப்போ நம்ம உண்மையை சொல்லிட்டோம்னா நம்மளை மன்னிச்சிருவார். சப்போஸ் நம்ம பொய் சொல்லியோ இல்லை அவர் சொன்னதை வந்து நம்ம கேட்காம விட்டுட்டோம்னாலோ, அவரை எதிர்த்து நம்ம பண்ணிட்டோம்னாலோ, அவர் அப்புறம் எடுக்கிற முடிவுக்கு யாரும் பொறுப்பாக்க முடியாதும்மா. அப்படியா? தேங்க்ஸ்மா சொன்னதுக்கு. பரவாயில்லம்மா. வேறு ஏதாவது? வேறு எதுவும் இல்லை, நீ போகலாம். ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டா. இந்த விஷயத்துலேருந்து உங்களுக்கு தெரிய வந்தது என்னென்னா, இனிமேல் ஓடியே போகக்கூடாது, அது அவனுக்கு இன்னும் கோவத்தை தான் தூண்டும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதனால் பல்ல கடிச்சிட்டு அமைதியாக அப்படியே உட்காந்து இருந்திருப்பீங்க. அதே மாதிரி மதியானமும் சாப்பாடு வந்திருக்கும். நீங்கள் காலையிலேருந்து உட்காந்தே இருக்கிறதால உங்களுக்கு அந்தளவு இந்த செரிக்கலை, சாப்பாடு அடுத்தது சாப்பிட்ணுன்னு தோணல. அதனால் நீங்கள் அப்படியே சாப்பாடவே இல்லையா, வேண்டான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போக சொல்லியிருப்பாங்களா. இது வந்து மெய்ட்ஸ் வந்து மேம் எதுவுமே சாப்பிட்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஜியான் வந்து அவரோட ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்துட்டு டைரெக்டாக வீட்டுக்கு தான் வந்திருப்பார். மணி கரெக்டாக ஒரு 2:15 அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அப்போ வந்து காலையில் வேறு ஃபுல்லாக தூங்கலையா, அதனால் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இப்போ தூங்க ஆரம்பிச்சுருந்துருப்பீங்க. ஸோ இங்கே ஜியான் வராரு. அதே ரூமில் தானே இருக்காங்க? ஆமாம் சார். சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த மனுஷன் லிஃப்ட்டில் ஏறி வந்துட்டு கதவை நாக்கெல்லாம் பண்ணலை, டப்புனு கதவை ஓப்பன் பண்ணிட்டு வராரு. ஆனால் பார்க்கவே ரொம்ப கார்ஜியஸாக அழகாக வேற படுத்துருக்கீங்க நீங்கள். அப்படியே உங்கள் முந்தி வந்து அந்த ஃப்ளோரில் அப்படியே படுது. லைட்டாக அப்படியே கை அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி, லைக் குளிருதுன்னா நம்ம எப்படி நம்ம பிடிச்சிருப்போம் நம்மள, அந்த மாதிரி நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்குறீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்களை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி நிற்கிறாரு. நீங்கள் தூங்குறது அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது. அப்படியே பார்க்குறாரு. அவ்வளோ கோவத்தில் வந்தார், எப்படி சாப்பாடை ஸ்கிப் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களை பார்த்ததும் ஃபுல்லாக ஆஃப் புள்ள. வயான், நீங்கள் அப்படியே தூங்குறீங்க. வயான், வயான், அப்படி சொல்லி டக்குன்னு எழுந்துச்சிட்டிங்க. என்னது? சாப்பிட்லையா? சாப்பிட்டேன். நான் கேட்டது மதியானம். பசிக்கல, பொங்கல் சாப்பிட்டேன், வயிறு தம்முன்னு இருக்குது. சாப்பாடு எடுத்துருவாங்க. இல்லை வேண்டாம். இல்லை சாப்பிட்றேன். போங்க. சரி சார். எழுந்திரிச்சு உட்கார். நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துருக்கீங்க. ஆகாட், கொஞ்சம் வாயை மட்டும் கொப்பளிச்சிட்டு வாட்டா, தூங்கிட்டேன். போ. அப்படியே நீங்கள் போகிறீங்க. ஜியான் அப்படியே உங்களே பார்க்குறாரு. ஸோ அப்படியே ஃபேஸ்லாம் லைட்டாக வாஷ் பண்ணிட்டு, நானே சாப்பிட்றேன். பரவாயில்ல, உன் ஹஸ்பண்ட் தானே, நானே ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் அப்படியே ஊட்டி விட்றாரு. நீங்கள் அப்படியே அவரோட காதலையும் பார்க்குறீங்க. அவர் என்ன தான் ஹாஷாக உங்ககிட்ட பேசினாலும் கூட அவர் பண்ண வர விஷயம் என்னமோ நல்லதுக்கு தான் இல்லையா, அதையுமே நீங்கள் பார்க்குறீங்க. அதனாலே உங்களுக்கு அந்த மனுஷனை பெருசாக பயம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நல்ல மனுஷன்தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஒரு வழியாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ இப்போ வந்து ஜியான் வந்துட்டு, சரி தூங்கி நல்லா ரெஸ்ட் எடு, ஓகே, ஈவினிங் ஒரு 6 o'clock வரேன், வெளியில் எங்கேயாவது போகலாம். அந்த ரேக்கில் ப்ளூ கலரில் வெல்வெட் சாரீ ஒன்று இருக்கும், அதை வியா பண்ணிக்கோ ஈவினிங். அப்புறம் உனக்கு அந்தளவு கட்டத்தரல, ஸோ வெயிட் ஃபார் மீ. வெயிட் ஃபார் மீ அப்படின்னா எனக்காக காத்துட்டுருன்னு அர்த்தம். நான் வந்து கட்டி விட்றேன். இல்லை எனக்கு சாரி கட்ட தெரியும், நான் அப்படி தப்பாக கட்டினாலும் இதுக்கு மேலே நான் எதுவும் எதிர்பார்க்கல, தயவு செஞ்சு ஷட் யுவர் மவுத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு போயிட்டார். நீங்கள் அப்படியே கல் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறீங்க. என்ன செய்ய காத்திருக்கானோ தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு பக்குன்னு இருக்குது. ஸோ ஈவினிங் போல் வராரு. அந்த அந்த சாரியெல்லாம் எடுத்து வச்சிட்டிங்க. அப்படியே எப்படி சொன்னால் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. அந்த மனுஷன் சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்து நிற்கிறாரு 6 மணிக்கெலாம். வந்து ரூமில் வந்து நிற்கும் போது நீங்கள் அப்போ தான் ஜாக்கெட் போட்டுட்டு இருந்தீங்க. சாரீ தானே அவரே கட்டணும், நம்ம அட்லீஸ்ட் ஜாக்கெட்டாவது போட்டுட்ருக்கலாமா, ஜாக்கெட் போட்டுட்ருக்கீங்க. பின்னாடி வேறு ஹூக்கா,
அதனால் அந்த மனுஷன் அப்படியே டப்புன்னு அந்த கடைசி 2 ஹூக் அவர் போட்டுட்ருப்பார். அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. நான் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ தான் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்க. என்ன நான் வரலன்னா புடவை எடுத்து கட்ட ஆரம்பிச்சிருப்பியா? மாட்டேன். ஏன்? நீங்கள் தான் சொன்னீங்களா நீங்கள் தான் கட்டி விடுவேன்னு, அதனால் வெயிட் பண்ணியிருக்கேன். எப்படி இப்படியேவா? இப்படியே இருந்தால் எனக்கு மூடு மாதிரி வெளியில் போகாமல் இருக்கிற அந்த 2-3 பட்டனையும் அவுத்து விட்டுட்டு படுக்க போட்டேன்னா என்ன பண்ணுவியா? என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? வா போனே பேசு, சொல்லு. அது என்ன பண்ண மாட்டேன் கூட சொல்லு. அமைதியாக இருக்கீங்க. டக்குன்னு அப்படியே உங்களோட ஹிப்பை பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே கிட்டக்க நிற்கிற மாதிரி இருக்குது. சொல்லு, பண்ணுவியா மாட்டியா? ஜஸ்ட் சே எஸ் ஆர் நோ. இது 2த்துல ஏதாவது ஒன்று தான் எதிர்பார்க்குறேன். அது டைம் இல்லை இல்லை இல்லை, நான் கேட்டது வெயிட்டிங் அதெல்லாம் இல்லை. ஜஸ்ட் பண்ணுவேன் பண்ண மாட்டேன், இது மட்டும்தான் சொல்லணும். சொல்ல, பண்ணுவியா மாட்டியா? பண்ணுவேன். நீ சொன்ன பதிலுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன பிடிச்சிருக்கா? எந்த அளவு? கொஞ்சம். ஏன் ரொம்பலாம் பிடிக்காதோ? கொஞ்சம் நாளாகும். ஓ, அந்த கொஞ்சம் அப்போ எதனால் பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஹேண்டும் ஹிப்பில் வந்து நிற்கிது. எனக்கு கேர் பண்ணிக்கிறீங்க. நான் சாப்பிட்லங்கிறதுக்காக ஆஃபீஸ்லேருந்து விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு பண்ணது நம்பிக்கை திறக்கும். தெரிஞ்சும் எந்த வகையிலையும் என்னை திட்டாமல் என்னை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என் கூட வாழணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தானே? அதனால்தான். பாரு, என்னையே ஒரு பொண்ணு நல்ல பொண்ணுன்னு நல்லவன்னு சொல்லுது. நல்லா தான் இருக்குது கேட்க. சரி, அப்போ நாளைக்கு போய்க்கலாம், இன்றைக்கி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு நீங்கள் அப்படியே அவரோட செஸ்ஸில் கழிச்சிட்டு போயிட்டு வந்து பார்த்துக்கலாமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. மூட் மாத்திரையா என்ன? இல்லை, எனக்கு ஆசையாக இருக்குது அந்த சாரீ கட்டணுன்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே கட்டி விட்றேன், நானே வைக்கிறேன், ஓகேவா? வெளில போகணும். அடம் பிடிக்கிறியா என்கிட்ட? நான் யாருக்கும் அடங்காத வண்டி. நான் என்ன நினைக்கிறேனோ அது மட்டும் தான் நடக்கும் இங்கே. நீங்கள் அப்படியே லைட்டாக மூஞ்ச சோகமாக வச்சுக்கிறீங்க. ஆனால் என்னன்னு தெரியல, உன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு பிடிக்கணும்னு தோணுது. அப்போது வெளில போகிறோமா? என் பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் டைம் வெளில கூப்பிட்றா, அழைச்சிட்டு போகணுன்னு சொல்கிறா. போகாமல் இருக்க முடியுமா? போய் தானே ஆகணும். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சாரி எடுக்கிறாரு. அப்படி சொன்னீங்க சொல்கிறீங்க. டக்குன்னு திரும்பி அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி கம்மி பண்ணியிருந்துருப்பீங்க சிரிப்பை. எங்கள் ஜாங்குக்கு அப்படியே லைட்டாக பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. ஸோ அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து அப்படியே புடவை கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ கைகள் அங்கங்கே படுது, உங்களுக்கு வெக்கம் நாணம் எல்லாமே வருது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அளவு அப்படியே கூச்சந்ததுலேருந்துமே கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்க. அழகாக ப்ளீட் வச்சு அந்த மனுஷன் வேறு லெவலில் கட்டுறாரு. ஹீ இஸ் லைக் வாட் அ ஹஸ்பண்ட் மெட்டீரியல், அந்த மாதிரி தான் இருக்கார். ஸோ அப்படியே டக்குன்னு திருப்புறாரு. பார்த்தா கண்ணாடிக்கு முன்னாடி நீங்கள் நிற்கிற மாதிரி இருக்குது. எப்படி அழகாக கட்டி விட்ருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் வந்து அப்படியே அவரோட சீக்ஸை உங்களோட அந்த இது இருக்குல்ல, ஷோல்டர் இருக்குல்ல, அதில் அப்படியே லே டவுன் பண்ணி வச்சுட்டு கேட்குறாரு, நல்லா கட்டியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சிவா போகலாம், டைம் ஆகுது, மணி 7 ஆகுது அப்படிங்கிறாரு. போகலாம். மேக்கப் பண்ணலடி, பண்ணிட்டு வாசிக்கிறேன், எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது, இதையும் என்கிட்ட பண்ண சொல்லி என்கிட்ட கேட்காது. ஓகே, நான் வேணா ஆளுங்களை அனுப்பட்டுமா?
சரி ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வெளில போயிட்டு ஆளுங்களெல்லாம் அனுப்பி விட்டுருப்பார். நிறைய பொண்ணுங்க மேக்கப் பண்ணுது, லைக் யூ ஆர் லைக் ஸோ அழகாக இருக்கீங்க, ஸோ ரொமான்டிக், ஸோ அழகு அந்த மாதிரி இருக்கீங்க. கேர்ள்ஸ் பண்ணி லூஸ் ஹேர் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வெளியில் வரும்போது அந்த மனுஷன் வந்து ஹாலில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அங்கே வந்துட்டு டிவி ஏதோ பார்த்துட்ருப்பார் போல். நீங்கள் அப்படியே இறங்கி வரீங்க, நீங்கள் அப்படியே லைட்டாக வெக்கப்படுறீங்க. பிகாஸ் அந்த ஜல் கொலுசு இப்போ வரைக்கும் அவுக்கலை. நீங்கள் அப்படியே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, என்ன கொலுசு மட்டும் கட்டிக்கிட்டோமா, இது சலுக்குன்னு சத்தம் கேட்குது, ப்ளீஸ். சரி, நீ எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமா இல்லை அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமா, அதை மட்டும் சொல்ல. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். அப்புறம் இந்த கேள்வி இப்போ தேவையே இல்லையே. சரி அப்படின்னு மூஞ்ச பவுட் பண்ணுறீங்க. வெயிட், இந்த மாதிரி நீ மூஞ்ச வச்சுட்டு இருந்ததுக்கப்புறம் என்னால் எப்படி ஓகேன்னு அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? வெயிட் பண்ண. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஜுவல்ஸ் இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒரு ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே நிறைய ஆங்கிலட்ஸ் இருக்குது. இதில் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோ. நிஜமாவா? ஓகே. அப்புறம் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் போடலாமா? ஹலோ, வெளியில் போனால் மட்டும் ஓகே. வெளியிலேருந்து ரிட்டன் பேக் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இந்த ரூமுக்கு வந்துடுற, அந்த இப்போ நீ போட்டிருக்க அந்த கொலுசை போடுற, இந்த கொலுசை இருந்த இடத்துல வைக்கிற. கரெக்ட். இங்கே இருக்கிற எல்லா திங்ஸும் உனக்காக தான். உனக்கு இதில் என்ன பிடிச்சிருக்கோ, என்ன ஜுவல்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் என்ன போடணுன்னு தோந்தோ போட்டுக்கலாம் தாராளமாக. என்கிட்ட கேட்கணுன்னு அவசியம் இல்லை. தேங்க்யூ ஸோ மச் ஜியான். என்ன சொன்னேன்? அது தேங்க்யூ ஸோ மச்னு சொன்னேன். ஜியான் சொன்னால சொல்லு, நல்லா தான் இருக்குது கேட்க. தேங்க்யூ ஸோ மச் ஜியான் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணியிருப்பீங்க. சரி சீக்கிரம் என்ன வேணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் இது இல்லை இது அப்படிங்கிறாரு. இல்லை இதுதான் கன்ஃபார்ம், இதுதான் வேணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மெல்லிசான கொலுசாக இருக்குது, அதை அப்படியே கொடுத்துருப்பீங்க. அதையும் அந்த மனுஷன் தான் உங்களுக்கு வியா பண்ணி விட்றாரு. இல்லை நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கும்போது நான் பண்ணுறேன், நான் இல்லாத போது வேணால் நீ ட்ரை பண்ண ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனுஷன் மேலே ஒரு ஆசை ஈடுபாடெல்லாம் வருது. பரவாயில்ல, நல்லா தானே வச்சு பார்த்துக்கிறாரு, உங்களை தாங்குறாருல்ல, அப்புறம் எந்த பொண்ணுக்கு வேணான்னு தோணும். ஸோ ஹேண்டை அப்படியே நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே அழைச்சிட்டு போகிறாரு. ஸோ போகிறச்ச அந்த மனுஷன் தான் ட்ரைவ் பண்ணுறாரு. டிரைவர் வேண்டாம், கொஞ்சம் ப்ரைவேட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைவ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே ஜியானை பார்க்க, சைட் ஃபேஸ் பார்க்க அழகாக இருக்க, அப்படியே உங்கள் மனசு மாற, உங்களுக்கு ஆசைகள் தூண்ட, இவை அனைத்தும் அந்த காரில் நடக்கிறது. ஆனால் வெளியில் எதுவுமே அவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணலை. லைக் அந்தளவு நீங்கள் வெளியில் காட்டிக்கல. ஓகே. கியர் அந்த மனுஷன் போடும்போது அவரோட ஹேண்டை பார்க்குறீங்க. மோதிரம் போட்டிருக்காரு, ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மோதிரத்தை அப்படியே வியந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக டின்னர் டைம், டைனிங் போயாச்சு. அதான் அந்த ஹோட்டல் ஃபுல்லாகவே புக் பண்ணியிருப்பார் போல ரெஸ்டாரண்ட்டை. ஸோ கேண்டில் லைட் டின்னர், நல்ல சாப்பாடு, நல்லா சாப்பிட்றீங்க. ஒரு அழகான மைல்டான ஒரு டான்ஸ், லைக் செம்ம என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. தென் ஆஃப்டர் தட் அந்த மனுஷன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரல, ஒரு மவுண்டெயினுக்கு போயிட்டு அங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே தான் நீங்களும் அவரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. காருக்கு மேலே உட்காந்துருக்கீங்க. ஓகே. அந்த மனுஷன் வந்து கார் மேலே ஏறுங்கிறாரு. நீங்கள் பயப்படுறீங்க, இல்லை வேணாம் விழுந்துரும் சொன்னதுக்கப்புறம் ஏறிடி, இப்படி காலை வச்சு அப்படி வச்சு ஏறிடி அப்படின்னதும் பொறுமையாக ஸ்லிப்பெல்லாம் கட்டிட்டு ஒரு வழியாக நீங்களும் அவரே ஏறி உட்காந்துருப்பீங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட் எவர்னு சொல்லிக்கலாம். யாராவது கார் மேலே ஏறுவாங்களா? அதை நம்ம ஒரு அடல்ட்டு அந்த மாதிரி நம்ம ஏறுவோமா? அப்படியே அந்த வியூ பார்க்கவே ரொம்ப நல்லா தான் இருந்தது. நல்லா மைல்டான ப்ரீஸு, அந்த மனுஷனோட தோலில் சாஞ்சிட்டு அப்படியே நிலாவை பார்க்குறச்ச நேற்று நேரம் என்ன நடந்தது. ஆனால் வித்தின் ஒரு 24 ஹார்ஸில் என்னை அப்படியே டோட்டலாக இந்த மனுஷன் மாற்றிட்டாருல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து அந்த மனுஷனோட மூஞ்சை பார்க்குறீங்க. அந்த மனுஷன் லைக் நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி, நல்ல வேலை அவர் நம்மளை விட்டுட்டு போனா, இல்லைனா இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்மளுக்கு கிடச்சிருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களை அந்த மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகுது, கொஞ்சம் மனசு விட்டு பேசுகிறீங்க. சரி உனக்கு அவள் எப்படி ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் கேட்குறாரு. நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு அப்படி இப்படி நீங்கள் சொல்கிறீங்க.
உனக்கு பிடிச்சது என்ன பிடிக்காதது என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைக் அந்த நைட் ஃபுல்லாகவே யூ ஆர் ஷேரிங் எல்லாத்தையும், உங்களை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அவரை பற்றியும் கொஞ்சம் அவர்கிட்டேருந்து கேட்டுக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் என்ன, உங்களுக்கு என்ன பண்ணால் பிடிக்காது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்க. ஜியானும் அதுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிகிட்ருக்காரு. தென் வந்து உங்களுக்கு வந்து அவர் கேட்டிருப்பாரு, உனக்கு பக்கெட் லிஸ்ட்டில் ஏதாவது சம்திங் இருக்கா, லைஃப்பில் இதுமாரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, உங்கள் மொபைலில் வந்து பக்கெட் லிஸ்ட்டுன்னே ஒரு இதெல்லாம் போட்டிருக்கீங்க. அது டக்குன்னு எடுத்துகிட்டு அந்த மனுஷனுக்கு காட்டுறீங்க. என்னது இது இவ்வளோவா அப்படிங்கிறாரு. ஒரு 20-25 இருக்குது. மழையில் வந்து டான்ஸ் ஆடணும், பைத்தியக்காரி மாதிரி ஆடணும், யார் நம்மளை என்ன பார்த்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆசை. அதுக்கப்புறம் மவுண்டெயினுக்கு மேலே நின்றுட்டு பேரை வந்து நல்லா கத்தி சொல்லணும். அது ரொம்ப சின்ன சின்ன ஆசைகள் தான். ஸோ ஹனிமூன் வந்து அப்ராட் போகணுன்னு ஆசை. இதெல்லாம் நீங்கள் எழுதியிருக்கீங்க. அந்த மனுஷன், நான் கூட என்ன இவ்வளோன்னு நினச்சேன், ஆனால் எல்லாம் சப்பையாக இருக்குது, இதை தான் ஆசையா அப்படிங்கிறாரு. ஆமாம், இதெல்லாம் எனக்கெல்லாம் பெரிய ஆசை தான்பா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம நிற்கிறது மவுண்டெயினில் தான், ஏன் நீ கத்தக்கூடாது? அது அது எப்படி உங்கள் முன்னாடி கத்து அப்படிங்கிறாரு. இல்லை ஜியான், கத்து, நான் தானே, நிஜமாக கத்திடுவேன், கத்துமேன், ஜஸ்ட் கோ அப்படிங்கிறாரு. வயன் அடைச்சிட்டு கத்துறீங்க. 6 அடை சிரிக்கிறாரு. ஏன் பேர் ஏன் பேர் ஏன் பேர் சித்து கத்து, உங்கள் பேருமா? ஜியான் அடே, ஜங்குக்கும் சொல்லுடி அப்படிங்கிற. ஜங்கு அடைசட்டி கத்துறீங்க. அவரும் வயன் ஐ லவ் யூ அடிச்சிட்டாரு, கத்துறாரு. அடிச்சுட்டு வெடுக்குன்னு நீங்கள் திரும்புறீங்க. டக்குன்னு அந்த மனுஷன் கார்லேருந்து அப்படியே பொத்துன்னு இறங்குறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்க, அப்படியே பார்க்குறீங்க. எஸ் ஐ லவ் யூ வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜியான் டக்குன்னு உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே உங்களுக்கு ஹார்ட் பீட் டப்பு 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 டப்புன்னு அடிக்குது. எதுவுமே சொல்ல முடியல, அப்படியே வாயடிச்சு போய்ட்டோன்னு சொல்லணும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க. வயன் வெட்ஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்கிறாரு. அடுத்து நீங்கள் அடைச்சிருக்கிறீங்க. இப்போவே ஒரு மழை வந்தால் அதுவுமே வேலை முடிஞ்சிடும்ல. மழையிலே ஜாலியாக டான்ஸ் ஆடலாம். எல்லாமே ஒரே நாளில் நடக்கணும்னு நினச்சா அதெல்லாம் முடியாது. அதுக்கு நேரங்காலெல்லாம் வர வேணாமா, வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நவுந்து போகிறீங்க. ஆளை பார்த்தியா, பார், நான் உன்னை நினச்சேன்னா அது நடந்தே தீரும். அது எப்படி மழை இல்லாமல் போகுமாம்மா? ஹலோ, நீங்கள் வேணால் பொருளோ காசோ இல்லை ஒரு மால் வாங்கினாலும் சரி, நீங்கள் உங்களால் வாங்க முடியும், நீங்கள் வாங்கலாம். ஆனால் மழை அப்படிங்கிறது இயற்கை, அதுவாக நினச்சா எல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ என்னால் மழை வர வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? ஆர்டிஃபிஷியலாக வர வைக்கலாம், ஆனால் எனக்கு நேச்சர் தான்ப்பா வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு என்ன, சிறப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறு அப்படிங்கிறாரு. ஓ, மழையை வர வைக்க போகிறீங்க, வச்சுக்கோ ஏன் அப்படிங்கிறாரு. சரி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அந்த மனுஷன் கார் ட்ரைவ் பண்ணுறாரு. டிரைவிங் போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் நீங்கள் நைட்டே தூங்கிட்டீங்க, கார்லேயே அப்படியே தூங்கிட்டீங்க. அந்த மனுஷன் நீங்கள் அசந்த நேரமாக பார்த்துட்டு கியர் போடுற மாதிரி போட்டுட்டு சைடு சாரி தானே கட்டியிருக்கீங்க, இடுப்பில் அந்த சைடு தெரியுது, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெல்லி பட்டன்லாம் தெரியுது. அவருக்கு டெம்ட் ஆகுது, பட் ஸ்டில் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. இருந்தாலும் தூங்க தானே செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கைகள் அப்படியே பொறுமையாக அப்படியே சாரிக்குள்ளே போயிட்டு டவக்கணும் பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் ஆனால் தூங்கிட்டு தான் இருக்கீங்க, அதனால் அந்தளவு தெரியல. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை அதிலே தான் வச்சுருக்காரு, நவுத்தவே இல்லை. இப்போ கியர் மாற்றணுமே, பரவாயில்ல போய் இதிலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜியானோடைய கையை மட்டும் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ ஒரு 5 minutes கிட்டே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கியர் மாற்றிட்டு திருப்பி அதில் வச்சுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் வண்டி ஓட்டிகிட்ருப்பார். பார்த்தா அவர் இத்தனைக்கும் மேப்பில் எங்கே மழை பெய்யுது அப்படிங்கிற அந்த இதெல்லாம் பார்த்துருக்காரு, வெதர் செக்கிங்லாம் பண்ணி இந்த இடத்துல இங்கே ஹெவி ரெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்ததில் வேணுக்குன்னே அங்கே அந்த மனுஷன் ஓடிட்டுருக்காரு. ஸோ ரெயின் அங்கே கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஸோ ஒரு வழியாக போகிற இடத்துலையே தூறல் விடுற மாதிரியே இருந்துச்சு, காரில் அப்படியே தூறல் வருது. இங்கே என்ன பண்ணிட்டாருன்னா, அவளை நம்ம எழுப்பவும் கூடாது, அதே சமயம் அவன் எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டாப் இருக்கும்ல, வண்டியில் உள்ளன்ற டாப்பு, அதை அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுட்டார். லைட்டாக மட்டும் ஓப்பன் பண்ணியிருப்பார்.
ஓப்பன் பண்ணால் அந்த டாப்பில் பட்டு டடடாடான்னு சொல்லிட்டு அந்த தண்ணிகள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மூஞ்சில் டுப்பு டுப்புன்னு தெறிக்குது, சீட்டில் அங்கெல்லாம் தெறிக்குது. இங்கே வந்து என்ன தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு எழுந்திச்சிட்டிங்க, அப்படியே டாப் வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஃபுல்லாக பார்க்குறீங்க, மழை நல்லா கொட்டுன்னு அடிக்குது. அப்படி சொல்லிட்டு வெடுக்குன்னு திரும்புறீங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, எப்படி இட்ஸ் ஜங்கோக் இல்லை அப்படிங்கிறாரு. மழை அப்படிங்கிறிய, இப்போ நீ என்ன ஆசைப்படுறியோ அதை செய், ஓகே, இரு அப்படின்னு சொல்லிட்டு காரை கொஞ்சம் நல்லா ஓரமாக ஒதுக்கிட்டாரு. ஸோ வண்டிகள்லாம் போகுது தான், கொஞ்சம் தள்ளி நின்று கூட நம்ம பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் காடு அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஒரு எம்டியான பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே உட்காந்துட்டு டான்ஸ்லாம் ஆடுறீங்க, நீங்கள் மட்டும் நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு காருக்குள்ளேருந்து உள்ள இழுத்து அந்த மனுஷனுக்கு மலையில் நனைய வச்சு கத்தி கூச்சல் போட்டு கும்மால் அடித்து 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. லைக் இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மாதிரி இருந்ததே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து ஜங்குகாவுமே உங்களோட சேர்த்து ஹாப்பியாக தான் இருந்துகிட்ருக்காரு. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, இதெல்லாம் இந்த மாதிரி ஆசைகள் அவருக்கு இல்லை, பட் இது வித்தியாசமாக இருக்குது அவருக்கு. இது வரைக்கும் முன்ன பின்ன இந்த மாதிரி ஜங்குக்கு இருந்ததே இல்லை. ஆஃபீஸ் ஒர்க் அந்த மாதிரி இருந்த ஜங்குக்கு இது வித்தியாசமாக இருந்துகிட்ருக்கு. பிடிச்ச பொண்ணோட அவளோட ஆசைகளை நிறைவேற்றும் போது நம்மளுக்கு அது ஒரு விதமான சந்தோஷம் கொடுக்கும். அந்த மாதிரி ஜங்குகா இப்போது ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காரு. அவருமே ஒரு மாதிரி பைத்தியகாரமாக சிரிக்கிறாரு, இவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாரு. யாரை பற்றி கவலைப்படல, போகிற வரவங்க என்ன நினைப்பாங்க நினைக்கல. 2 பேரும் ஹாப்பியாக அப்படியே டான்ஸ் ஆடிட்டு கத்திட்டு சிரிச்சிட்டு அந்த மாதிரி இருந்துட்டு அப்படியே ஒரு கட்டத்தில் அவ்வளோ இறக்கிது, மூச்சு வாங்குது 2 பேருக்குமே. அப்படின்னு நீங்களும் மூச்சு வாங்குறீங்க, ஜியோனும் மூச்சு வாங்குறீங்க. அடுத்த செகண்டே அப்படி சொல்லிட்டு ஜியோனுக்கு அப்படியே அள்ளி நீங்கள் ஒரு முத்தம் கொடுத்துருப்பீங்க பாருங்கள். அந்த மனுஷன் 2 ஸ்டெப்பு பின்னாடியே போயிருப்பார். அப்படியே காரில் அப்படியே நிற்க வச்சு அந்த மனுஷனை வந்து நீங்கள் இன்னமும் முத்தத்தை ஸ்டாப் பண்ண வேலை கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. அந்த மாதிரி மூச்சு வாங்கணுண்டி அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் மூச்சை வாங்கவே விடலை, நீங்கள் கொஞ்சம் டீப்பாகவே கொடுத்துட்ருக்கீங்க. அந்த மனுஷன் உங்கள் இடுப்பில் கை வச்சுட்டு அப்படியே நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த முத்தத்தை என்ஹான்ஸ் பண்ணி அந்த மனுஷனும் கொடுத்துட்டு இருந்திருப்பார். ஒரு வழியாக 2 பேருமே மூச்சு வாங்கும் போது அப்படின்னு விட்றீங்க. அவர் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி, பிகாஸ் அந்த மனுஷனை தான் இது வரைக்கும் முத்தம் கொடு அப்படின்னு கேட்டிருந்திருப்பார். ஆனால் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்களே ஆசைப்பட்டு அவருக்கு கொடுக்குறது. அதனால் அந்த மனுஷனுக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கு. இந்த கிவராக அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கிவராக இந்த மாதிரி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்ன சந்தோஷத்தில் இருக்கியா அப்படிங்க. கண்டிப்பாக ஜங்குக், நீ இந்த மாதிரி எப்பயுமே என் கூட இருப்பானா? இந்த லைஃப் லாங் உன் கூட நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். விச் மீன்ஸ் ஐ டு லவ் யூ. அவர் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஏய் முத்தம் கொடுத்துட்டே சொல்லடே அப்படிங்கிறாரு. ஐ டு லவ் யூடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐ டு லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்துருப்பார். ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப மழையில் நடந்தது, சில்லுன்னு ஆயிடுச்சு. ஸோ காரில் ஹீட்டர் போட்டுட்டு, இங்கே நல்லா காற்று மழை பெய்யுது. ஸோ காரில் ஹீட்ரு போட்டுட்டு காரில் அப்படியே ட்ரைவ் பண்ணுறீங்க. ஸ்பேருக்கு எந்த ட்ரெஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அப்படியே 2 பேருக்கும் ஒரு மாதிரி நடுங்கள் வந்துட்டு தான் இருக்குது. அவர் வந்து வண்டி ட்ரைவ் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் கேட்குறீங்க, வீடு எப்போ வரும் அப்படிங்கிறீங்க. அப்படின்னு ஒரு மாதிரி உங்களை நக்கலான ஒரு பார்வை. என்ன நான் என்ன அப்படி தப்பாக ஏதாவது கேட்டுட்டேன்னா? நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் தெரியுமா நம்ம ஊர்லேருந்து? ஏன் எவ்வளோ தூரம்? ஹலோ, நம்ம ரிட்டன் பேக் போகிறதுக்கே விடிஞ்சிரும். என்ன சொல்கிறீங்க? இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதுதான் உண்மை. இங்கே பக்கத்தில் ஏதாவது ஹோட்டலில் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் இருந்து தான் ஸ்டே பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஈரமாக வேறு இருக்குது ட்ரெஸ்ஸு. கண்டிப்பாக நாளைக்கு ஒன்றையும் படுக்கையில் படுறோம். ஸோ பக்கத்தில் ஏதாவது ரெஸ்டாரண்ட் நான் பார்த்துட்டு அப்படியே ஹோட்டல் பார்த்துட்டு நம்ம போயிடலாம் அப்படிங்கிறாரு. ஹோட்டலா அப்படிங்கிறீங்க? அப்படிங்கிறேன். போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாயடைக்கிட்டீங்க. அங்கே ஜான் திருச்சிட்டு பக்கத்துலேயே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்திருக்கும். ஸோ அந்த ஹோட்டலுக்கு போகிறாரு. 1 சிங்கிள் ரூம் அப்படிங்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து திருப்பியும் நீங்கள் மேலே போயிட்டுருக்கீங்க. எங்கள் ஜியான் வந்து வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாரு.
ஸோ ரூமுக்கும் போயாச்சு. இங்கே வந்து மழையெல்லாம் நனைஞ்சதாலே நார்மலான வாட்டரில் குளித்தா தான் அந்தளவு சளி பிடிக்காது, இல்லைனா நம்மளுக்கு வந்து சளி பிடிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் நான் குளிச்சுட்டு வரேன், நீங்கள் அதுக்கப்புறம் குளிங்க அப்படின்றீங்க. ஏய் அப்படிங்கிறாரு. என்னங்க என்ன ஜியான் அப்படிங்கிறீங்க. 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாமே. ஆசை தோசை அப்போல வடை ஆளை கிளம்பு, ஆளை பார்த்தியா, முடியாத வாய்ப்பே இல்லை. நான் குளிச்சுட்டு வரேன், அப்புறம் நீங்கள் குளிங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. அப்படி இல்லைனா நீங்கள் குளிங்க. இல்லை இல்லை நீ போய் குளிச்சுட்டு வா அப்படிங்கிறாரு. ஓ ஆமாம் கேட்கணும்னு நினச்சேன். என்னது உனக்கு ரெடினாலும் எனக்கு ஓகே தான், நான் அதை சொல்லலை. பின்ன என்னது ட்ரெஸ்ஸு அங்கேயே இருக்குதுண்டி, பாத் ட்ரெஸ்ஸு இதுதான் போட்டுட்ருக்கணும், வேறு வழி இல்லை. நம்ம போட்டிருக்கிறதோ வேறு இந்த வெல்வெட் ட்ரெஸ்ஸு, அவ்வளோ சீக்கிரம் ஈரம் வேறு காயாது. வேணால் ஹீட்ரு போட்டு இதை காய வைக்க சொல்கிறேன். ஓகே ஓகே அப்படி நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் போய் குளிக்க போயிட்டீங்க. இங்கே ஜியான் இஸ் வெயிட்டிங். ஸோ அவருமே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே குளித்து முடிச்சாச்சு, ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துட்டீங்க. இதுமாரி எங்களுக்கு நாளைக்கு காலையில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்துருப்பார். ஆஃப்டர் தட் நைட் ஆகுது. இன்னமும் அங்கே நல்ல செம்ம மழை தான். ஒரு மாதிரி ஹச்சுன்னு தும்புறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. இந்த மாதிரி உடம்பு வச்சுட்டு தான் இந்த மாதிரி ஆசைப்பட்டியா நீ அப்படிங்கிறாரு. அப்படி நீங்கள் சிரிச்சிக்க, நல்லா சிரிச்சுக்கா அப்படிங்கிறாரு. அடிச்சுட்டு அவர் தும்புறாரு. இங்கே மட்டும் என்ன வாழுதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அடிச்சுட்டு அவரும் ஏன் சிரிச்சுக்கிறாரு. ஸோ ஆஃப்டர் தட் ஜெனரல் திறந்து விட்டு நல்லா சில்லுன்னு காற்று. ஏன் இந்த திறந்து விட்டீங்க. மழையை லவ் பண்ணுற விட்டுட்டு இதை வேணும்னு சொல்லலாம் அப்படிங்கிறாரு. அது என்னமோ உண்மை தான், என்னால் திரும்பலாம் குளிக்க முடியாதுல்ல, நான் வேணால் குளிப்பாட்டி விட்றேன் அப்படிங்கிறாரு. நீ எப்போ தான் இருக்க போலியே, எனக்கு தெரிஞ்சு ஒரு வேலை எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அப்படியே விட்டுருவியா என்ன. அவர் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாரு. அப்படிப்பட்டவனா நான் அப்படிங்கிறாரு. இல்லை தான், ஆனால் இந்த காலத்து பசங்களை நம்பவும் முடியாதுல்ல. நீ அப்படி வர. சரி, நான் இப்போ உங்கள்கிட்ட உண்மையாக கேட்குறேன், அது உண்மையை மட்டும்தான் பதில் சொல்லணும். அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். சொல்லு, எனக்கு போய் சொல்லணும் எந்த அவசியம் இல்லை. இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் ஒரு பொண்ணு கூட நீங்கள் கூட ஒன்றா இல்லையா? விச் மீன்ஸ் ரிலேஷன்ஷிப் இல்லை, பட் ஸ்டில் ஃபிசிக்கலாக அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே பார்த்துட்டு, என்னை பார்த்தா நான் காஜி பாய் மாதிரியா இருக்கேன் அப்படிங்கிறாரு. இல்லை, நான் அந்த மாதிரி மீன் பண்ணலை. பின்னா இல்லை, இந்த வயசில் எல்லாருமே, அதுவும் இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்கவங்க எல்லாருமே முக்கால்வாசி இப்படி தான் இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அதான் கேட்குறேன். இல்லை, என் ஃப்ரெண்டை கூட நீங்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி முத்தம் கூடையா இல்லாமல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதுதான் உண்மை. நீங்கள் பார்த்துனா ஆமாண்டி, என்ன சொல்கிறீங்க? நீ நம்பினாலும் நம்பாட்டியும் இதுதான் உண்மை. இல்லை, ஏதாவது மெடிக்கல் ரிப்போர்ட் காமிச்சா தான் நம்புவேன். இல்லை நான் நம்புகிறேன், என்ன நம்ப முடியல, அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. அப்படிங்கிறாரு. இந்த நேரம்னு பார்த்து கரண்ட்டு போக, ஆனாலும் ஜென்ரேட்டரில் இருக்க, ஆனால் அந்த அளவு எப்படி சொல்கிறது, மீன்ஸ் ஃபுல்லாக லைட்டு போட்டாலும் ஒரு சில லைட்டு தானே எரியும் ஜென்ரேட்டர். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லைட்டு ஒரு ஃபேன் மட்டும் தான் இப்போதைக்கு எரியுது. அவர் சரி தூங்கலாமா அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க. என்ன இழுக்கிற, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, தூங்கலாமே அப்படிங்கிறீங்க. சரி போய் தூங்கு. நீங்கள் தூங்கலை, உனக்கு தான் தெரியுமே எனக்கு புது இடம்னாலே தூக்கம் வராதுன்னு. ஸோ கண்டிப்பாக எனக்கு தூக்கம் இருக்காது, நீ போய் தூங்கு. சரி ஓகே. நிஜமாக தூங்கலையா? தூங்குடி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தூங்க போயிருப்பீங்க, கொஞ்சம் நேரத்துலேயே நீங்களுமே தூங்கியிருப்பீங்க. அந்த மனுஷன் வந்து ஒர்க் விஷயத்தில் மொபைல் அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பார் போல். பார்த்ததில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே ஓடிடுச்சு. வடியட் அப்படி சொல்லிட்டு இப்படி டைம் பார்க்குற மணி 4:30 5 ஆகுது. ஐயோ, இப்போ போய் தூங்கினா தானே நாளைக்கு காலையில் கார் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போய் படுக்கிறாரு. பார்த்தா நீங்கள் நல்லா அமைதியாக தூங்குறீங்க. அந்த மனுஷன் படுத்த வேகத்துக்கு காலை தூக்கி மேலே போட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அந்த காலை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படியே வெடுக்குன்னு இழுக்கிறாரு. நீங்கள் கிட்ட வந்து படுத்துருக்க மாதிரி இருக்குது, இப்போ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அப்புறம் கண்ணை மூடிட்டு தூங்குறாரு. ஸோ அந்த நைட் அப்படியே முடிஞ்சு போயிருக்கும். ட்ரெஸ்ஸுமே இங்கே வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை அதுக்கப்புறம் போட்டுட்டு காரை ட்ரைவ் பண்ணுறதுக்கு அந்த மனுஷன் கொட்டாவியாக விட்றாரு. நீங்கள் அப்படியே பயப்படுறீங்க, நிஜமாக கார் ஓட்ட முடியுமா?
முடியுதா ஏன் அப்படிங்கிறாரு. இல்லை கொட்டாய் விட்டுட்டே இருக்கீங்களே, தூங்குனீங்களா இல்லையா நைட்டு? ஒரு 3 மணி நேரம் தூங்கியிருப்பேன். நான் வேணா ஓட்டட்டுமா? யார் பக்கத்தில் உட்கார்றது? வாய்ப்பில்லை, நானே ஓட்டுறேன். இல்லை நான் நல்லா நிஜமாக ஓட்டுவேன். நிஜமாக சொல்கிறியா? சரி ஓகேந்தா அப்படி சொல்லிட்டு கீயை தூக்கி போடுறாரு. இது என்ன காரணம் அப்படி நீங்கள் பார்க்குறீங்க. சரி வீடு ஓட்டு அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே சைடில் போய் உட்காந்துருப்பாரு. பயத்தில் சீட் பெல்ட் போடுறாரு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே கேஷுவலாக போய் உட்காடுறீங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டுறீங்க. அந்த மனுஷன் என்னடா இது ஹிடன் டேலண்ட்டா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஜங்குக்கா பார்த்துட்டு எப்படி நம்ம ட்ரைனிங்கு, எப்படி நம்ம ஓட்டுறது, ட்ரைனிங்கா இல்லை 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 சாரி தெரியாமல் வந்துச்சு, எப்படி நம்ம பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா அப்படிங்கிறீங்க. நல்லா தான் ஓட்டுற ஈஸியாக ரோட்டில், சிட்டிக்குள்ளே போய் காட்டு அப்போ நான் நம்புகிறேன். ஓ நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஆமாம் நல்லா ஜல்லு 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 ஜல்லுன்னு சிட்டிக்குள்ளே போனாலும் செம்மையாக ஓட்டுறீங்க. பொறுமையாக போய் பைக்காரன் பார்த்து இப்போ அப்படிங்கிறாரு. எனக்கு ஓட்ட தெரியும், நான் நல்ல ரைட்ரு, பைக் ரைடராடி, கார் ரைடரு தான் நான். கார் வேறு ரைடரா நீ? ஆமாம் கார் இஸ் மை பேஷன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதையே முன்னாடி என்கிட்ட சொல்லவே இல்லை, நீங்கள் கேட்கவே இல்லையே. அடிப்பாவி அப்படிங்கிறாரு. அப்படின்னு நான் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. எங்கள் அம்மா கிட்டே போய் சொல்லணும்ல. சரி இப்போயே டேரெக்டாக உங்கள் அம்மா வீட்டுக்கு விடு. ரைட்டு விடு அப்படி சொல்லி நீங்கள் சல்லுன்னு அடிச்சுட்டு வித்தின் அந்த இடத்துலேருந்து, அதாவது உங்களோட ஹோட்டல்லேருந்து வீட்டுக்கு வரத்துக்கே 6 மணி நேரம் ஆகும். நீங்கள் ஓட்டினதாலே 4 மணி நேரத்துலேயே வந்துட்டீங்க. இப்போ ஜல்லுன்னு வீட்டுக்கு தான் போகுது. போனதும் உங்கள் அம்மா ஏண்டி, அவர் ஆக்சுவலாக அங்கே தான் இருக்கார், நீங்கள் வந்து சாரியில் வந்திருக்கீங்களா, ஏன்டி இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்த, ஃபோன் அடித்தா எடுக்க மாட்டியா அப்படி இப்படின்னு கண்ணாமலாம் உங்கள் அம்மா நல்லா பீப்பாக வச்சு திட்டிவிட்டு, இதுக்கு மேலே வெளியில் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் அதுக்கு கல்யாணம் சொல்லு, நான் உன்னை விடவே மாட்டேன் அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் இல்லைம்மா, எனக்கு தான் கல்யாணம். ஏன்னா அப்படி சொல்லிட்டு வெடுக்கணும். இங்கே உங்கள் அம்மா திரும்பவே அவர் தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காரில் இருக்கிற அவரை காட்டுறீங்க. அவர் பொறுமையாக கார்லேருந்து வெளில வராரு. வந்ததும் டக்குன்னு உங்கள் அம்மாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தையா? என்னடி இது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் உங்கள் அம்மா கிட்டே சொல்கிறீங்க. அடி பாவி, உன் ஃப்ரெண்டுக்காக இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு பணக்காரனை நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமும் இருக்குது. ஒரு வழியாக உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு, என் பொண்ணை கொடுமைப்படுத்துறாதீங்க, அது ஒரு விளையாட்டு பிள்ளை தெரியாமல் பண்ணியிருப்பா, என்னை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு விருப்பம் தான் சொல்லிவிடுங்க, வேணால் கல்யாணத்து அதெல்லாம் இல்லை. உங்கள் பொண்ணுக்கு என்னை பிடிச்சிருக்கு, எனக்கும் உங்கள் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்கள் 2 பேருக்குமே ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு இன்னும் ஷாக்கு மேலே ஷாக்கு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து அவரோட குடும்பத்தை பற்றி சொன்னதும், அந்த குடும்பத்துள்ள பையனாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வாரிசு ஒருத்தவங்க மட்டும்தான், ஜங்குக்கு மட்டும்தான். ஸோ ஒட்டுமொத்த சொத்துமே அம்புட்டு சொத்து கிடக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மர்மம் தானே, இவ்வளோ டவுன் டு எர்த்தாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ வந்த பசங்களுக்கு வெறுமையோடு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையில் சாப்பாடு நல்லா தடபுடலாக செஞ்சு உங்கள் அம்மா சாப்பாடு அனுப்பிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அம்மா கோவம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறம் ஒரு 2-3 சூட் கேஸில் உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க. அவர் எதுக்கு எடுத்து வைக்கிற அப்படிங்கிறாரு. என்னோடய ட்ரெஸ்ஸு இல்லை. அடைச்சா அங்கே இருக்கெல்லாம் வா. நான் என்ன கேட்டேன் உங்ககிட்ட, வெஸ்டர்ன் போட்டியா சாரி போட்டியான்னு கேட்டேன். நீ தானே சாரி சொன்னேன், அப்புறம் எதுக்கு இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன், அதெல்லாம் கொடுக்க முடியாது. இல்லை எனக்கு சுடியும் வேணும் அப்படிங்கிறீங்க. வாய்ப்பு இல்லை, சாய்ஸ் கொடுத்தாச்சு, செலக்டும் பண்ணியாச்சு, இனிமேல் நீ புடவையில் தான் இருக்க. ஓகே என்னை இங்கே பேச வைக்காத. அத்தை இருக்காங்களேன்னு பார்க்குறேன், இல்லைனா இங்கே நடக்கிறதே வேறு. என்ன பண்ணுவோன்னு தெரியல, ஒழுங்காக வண்டியில் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் மிரட்டிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே ஐயோ என்ன பண்ணுறதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வச்சது எல்லாத்தையும் திருப்பி அதை இடத்துல வச்சுட்டு நீங்கள் மட்டும் சரிம்மா நான் அப்புறம் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிளம்பிட்டீங்க. உங்கள் அம்மா அழுதுட்டு சரி பார்த்து போயிட்டு வாடி, அடிக்கடி வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, ஜிவான் நான் ஓட்டுறேன் அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைடில் உட்காந்துட்டு ஜிவான் வந்து இப்போது வண்டி ஓட்டிகிட்ருக்காரு.
இப்போது ஒரு வழியாக வீட்டுக்கு போய் வந்தாச்சு. வந்ததும் எல்லாம் கொஞ்சம் ஷாக்கு. என்னடா நைட்டு டின்னருக்கு போனவங்க இன்றைக்கி தான் வராங்க, மதியானம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, சார் வாங்க சார் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் கடகடன்னு மாடிக்கு ஏறுறாரு. போயிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. என்ன மேம் ஆச்சுன்னு நாங்கள் இது வரைக்கும் போனோம், அது வரைக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட வந்து கொஞ்சம் உண்மைகள்லாம் சொல்லியிருக்கோம்ல. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கீங்க. ஸோ இதுமாரி நடந்துச்சு, இதுமாரிலாம் போனோம், இதுமாரிலாம் போனோம். அப்படியா சார் இந்த மாதிரி இருந்தாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஷாக்கில் அப்படி கேட்குறான். ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ ஃபைனலி சரி நான் போய் நான் ட்ரெஸ் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு ஒரு ட்ரெஸ் நீங்கள் போடுறீங்க. அது ஒரு மாதிரி பிளாக் கலர் ட்ரெஸ். ஓகே, ஸோ அழகாக இருக்குது. திருப்பியும் தலை குளிச்சிருக்கீங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. நீங்கள் அப்போ தான் ஹேரை வந்து அந்த ப்ளோ பண்ணிகிட்ருக்கீங்க, ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ மேக்கப்லாம் போட்டிருக்கீங்க, மை போட்டுட்ருக்கீங்க. ஜியோன்னு எழுந்துச்சிட்டாரு. எழுந்திரிச்சு பார்த்தாருன்னா நீங்கள் அழகாக மேக்கப் போட்டுட்ருக்கீங்களா, செம்மையாக இருக்காளே எந்த பெர்ஸ்பெக்டிவ்லையும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்ன எழுந்துச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறீங்க. வேணும் தான். என்ன வேணும்? ஸ்நாக்ஸா, டீயா, இல்லை என்ன சாப்பாடு எடுத்து சொல்லட்டுமா? என்ன எனக்கு வேணுங்கிறது நீ தான் அப்படி சொல்லிட்டு டபக்குன்னு பக்கத்தில் ஒரு ஸ்லாப் இருக்கும், அந்த ஸ்லாப்பில் ஏறி உட்கார வச்சிட்டாரு. எத்தனை நாள் தள்ளி போடுவேன்? நேற்று நைட்டே நடக்க வேண்டியது. எனக்கு தெரியாது, இந்த செகண்டில் இப்போவே வேணும் எனக்கு. அதுவும் இல்லாமல் யாரை கேட்டு நீ புடவை கட்டின? சாரிக்காக வெயிட் பண்ணியிருக்கணும்ல நீனு, நான் கட்டுவேன்னு. இது என்னடா இது, தூங்கிட்டு இருந்தீங்க நேற்றுனா? சரிங்களா, உனக்கு தான் சாரி கட்ட தெரியலல்ல, நான் தானே கட்டி வேணும். அப்போது வீட்டில் நான் இருக்கேன்னா நீ புடவை கட்டக்கூடாது, நான் தான் உனக்கு கட்டி விடுவேன். புரிஞ்சுதில்ல? இதெல்லாம் போங்கோ உண்மையோ இது தான், இப்படி தான், மாற்ற முடியாது. புரிஞ்சதில்ல? இப்போ நான் என்ன பண்ணணும்? அதான் கட்டிட்டேனே. எனக்கு தெரியாது, நான் கண்ணை மூடுவேன், வித்தின் 2 செகண்ட்ஸில் கடைக்கடன்னு அவுத்து விட்டு எறிகிறேன். நான் தான் இப்போ கட்டி விடணும். சரி கண்ணை மூடுங்க. இல்லை பரவாயில்ல, கஷ்டப்பட்டு கட்டிட்டேன், நெக்ஸ்ட் டைம்லேருந்து அது மாதிரி பண்ணாத. ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. சரி கட்ட தான் முடியல, அட்லீஸ்ட் நான் அவுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவா? எதுக்கு? அதான் சாரிலாம் கட்டி வச்சேன், எதுக்கு? நைட்டு தான் நான் வேறு ஏதாவது போடுவேன். வேண்டாம். இல்லடி, இப்போ நீ அவுக்க தான் போகிறேன். ஏன்? ஆமாம், இப்போ தான் நம்மளுக்கு நடக்க போதே. என்னவா? வேணுங்கன்னே தானே கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நமக்குன்னு அந்த மனசை அவங்களுக்கு ஒரு இச்சு கொடுத்துருப்பாரு. ஸோ நீங்கள் என்னக்கா நைட்டு கூட இல்லை ஜியோ, தயவு செஞ்சு அமைதியாக இருங்க அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஜங்குக்கு இங்கே கேட்குற மாதிரி கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனசை வந்து அவங்களுக்கு வந்து முத்தம் கொடுத்துருந்துருப்பாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கணும்னு தெரியும், நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு வந்து எந்த அவசியமும் கிடையாது. ஸோ அந்த மனுஷன் அவங்களுக்கு அங்கங்கன்னு முத்தங்கள் வச்சு அந்த சாரீஸ் ஒவ்வொரு பின்ன கைட்டி, ஸோ ப்ளா 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 எவ்ரி திங் இஸ் ஹேப்பன்ட். ஸோ யூ டு லவ் இட்ல. ஸோ அதனால் நீங்களும் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்துருப்பீங்க. ஸோ ஃபைனலி இப்போது உங்களுக்கும் அவருக்கும் அஃபிஷியலாக எவ்ரி திங் இஸ் ஹேப்பன்ட். ஸோ இங்கே ஜியோன் வந்து இப்போ தான் டயர்டில் வந்து படுத்து திருப்பி நான் டயர்டாகி படுக்க வைக்கிற பற்றியா, இந்த மாதிரிலாம் என் பொண்டாட்டியால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. படுக்க வச்சதுனால நீங்களா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, அப்போல்லாம் பேசப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜியோ லைக் கொஞ்சம் சைல்டிஷாலாம் பிஹேவ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஜியோ நீங்கள் பார்த்ததே இல்லை. அது வந்து ரொம்ப நெருக்கத்தில் ரொம்ப பிடித்த பர்சனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரிலாம் சைல்டிஷ்தனத்தெல்லாம் காட்டுவார் போல். நீங்கள் அதை பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருப்பார். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சைட் அடிக்கிறீங்க. என்னடி சைட் அடிக்கிறியா என்ன அப்படிங்கிறாரு. ஆமாம், என் பொசிஷனை நான் சைட் அடிக்க முன்னையார் அடிச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு அது உள்ள வந்து வைக்கப்படுது. ஸோ நீங்களுமே அப்படியே சிரிச்சிருந்துருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் டேஸஸ் இப்படி ஸ்கிப் ஆகுது. லைக் லவ்லி கப்புள்ஸாக இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து ஒரு பிஸ்னஸில் சம்திங் யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து கொஞ்சம் காண்டேத்துற மாதிரி பேசிட்டாங்க போல். பிள்ளைக்கு செம்ம டென்ஷனு, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக. அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அது நடக்கலை அப்படிங்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கார். மனுஷனால் முடியல, அப்படியே தலையில் கை வச்சுட்டு முடியல அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. டக்குன்னு அவர் கண்ணு முன்னாடி வந்தது நீங்கள் தான். வண்டி எடுத்தார், சடக்குன்னு வீட்டுக்கு வந்தார், கடகடன்னு மேலே வந்தார்.
பார்த்தா நீங்கள் அப்போ தான் குளிச்சுட்டு இருந்திருக்கீங்க போல். இவர் அப்படியே பார்க்குறாரு. பார்த்ததும் கதவை நாக் பண்ணுறாரு. ஐயோ இவரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் முன்னாடியே சொல்லியிருப்பார்ல, லைக் நான் வீட்டுக்கு வரேன்னு தெரிஞ்சிருந்தா ஃபஸ்ட்டு பார்க்குற முகம் நீயாக தான் இருக்கணும், அப்படி நீ குளிக்கிறதா இருந்தால் டவல் கட்டிட்டா வந்து நீ நின்றுடணும்னு சொன்னதால் கடன்னு சோப்பு நுரையோட வேறு இருக்கும். இந்த மூஞ்சில் மட்டும் அப்படியே தண்ணியை தெளிச்சுட்டு கிடுகிடுன்னு அந்த டவலை மட்டும் சும்மா சுற்றிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முன்னாடி வந்து நிற்கிறீங்க. அந்த மனுஷன் டடக்குன்னு உங்களை ஹக் பண்ணுறாரு. அப்படியே ஹக் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே நிற்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் இன்னும் பாத்ரூம்லேருந்து வெளியில் கூட வரல. அந்த ஒரு ஸ்டெப் மேலே இருக்கும் பாத்ரூமு. அவர் அப்படியே உங்களை அவருக்கு நீங்கள் சமமாக நிற்கிற மாதிரி இருக்கு. இப்போ அப்படியே ஹக் பண்ணியிருப்பார். ஒரு 5 minutes இருக்கும். ஈரமாக ஆகுது வேறு அவரோட ட்ரெஸ்ஸு. ஜங்குக் ஐ ஃபைன், என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஈரமாக ஆகுதுடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவரை டக்குன்னு ஒரு செகண்டில் அப்படியே காலை தூக்கி உள்ளே வச்சுட்டு அப்படியே கதவை லாக் பண்ணிட்டாரு. என்னடா பண்ணுற அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டு கேட்குறீங்க. இந்த ஹக்கிங் முடிஞ்சிருக்கும். எனக்கு சுத்தமாக முடியல. அந்த மனுஷனோட மூஞ்சே ஒரு மாதிரி கடுக்கடுன்னு இருக்குது. ஏன் என்னாச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு கோவம் உச்சத்தில் நிற்கிது. அப்போ வந்த முகம் நீ மட்டும்தான். நான் அவனை பார்த்தா மட்டும்தான் காம் டவுன் ஆவேன்னு எனக்கு தோணுச்சு. அப்படியா, சரி ஒரு 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 2 நிமிஷம் மட்டும் வர, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே வெயிட் பண்ண, இங்கேயே குளி, நான் பார்க்குறேன். என்ன சரி ஓகே. அப்படியே லைட்டாக ஹெசிடேட் ஆகும். இதுக்கு முன்னாடியும் அந்த மனுஷன் பார்த்துருக்காரு தான், பட் ஸ்டில் இப்போது பார்க்குறது வேறெல்லாம். லைக் அவர் கோவத்தில் இருக்கார் அப்படிங்கும் போது உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால தான் டவல் அப்படியே வச்சுட்டு ஸ்க்ரீனில் போட்டுட்டு ஒரு மாதிரி கிளாஸில் இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் அப்படி கவர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அது லைக் பிளர்ரியாக தான் இருக்கும். ஸோ அந்த கிளாஸு ஸோ அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே சோப்பு நுரை இன்னமும் இருக்கா, அது ஒரு மாதிரி குழன்னு இருக்கிறது உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. கடைன்னு குளிக்கிறீங்க. அடுத்த ஒரு 30 செகண்ட்ஸில் அந்த மனுஷன் டடக்குன்னு விளாண்டுட்டார். ஷூஸ் எல்லாம் கழட்டிட்டு அப்படியே வந்துட்டார். கோட் அப்படியே கழட்டிட்டு டக்குன்னு வந்துட்டார். அப்படியே ஒரு ஹக்கு தான். நீங்கள் அப்படியே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மனுஷனை கேட்குறீங்க. என் கோவத்தை தண்ணிடி அப்படிங்கிறாரு. இரு ஜிஹா, நான் கிழிச்சிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போயே பண்ண, இதுக்காக வெயிட் பண்ணிட்டா இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அந்த கிளாஸ் டோர் இருக்குல்ல, ஸோ அந்த இதில் டோரில் அப்படியே அந்த மனுஷனை அப்படியே நிற்க வச்சுட்டு லைக் அங்கங்கங்கன்னு அவருக்கு முத்தம் தரீங்க. நெக்கில் செஸ்டில் அங்கங்கன்னு பைட் பண்ணுறீங்க. லைக் இட்ஸ் அ வே ஆஃப் லைக் அவருக்கு ஹீலிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மனுஷனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூட் லைட்டாக மாறி கொஞ்சம் ரொமான்டிக் மூடுக்கு அந்த மனுஷன் தள்ளுறாரு. ஸோ அந்த மனுஷனும் அதுக்கப்புறம் பொறுமையாக உங்களுக்குமே முத்தம் கொடுத்துருந்துருப்பார். 2 பேருக்குமே கொஞ்சம் இதாக போயிருந்துருப்பீங்க. உங்களுக்கும் அவருக்கும் பாத்ரூம்லேயே 2 பேருக்குமே நடக்கும். ஸோ ஆஃப்டர் ஃபியூ ரவுண்ட்ஸ் லேட்டர் 2 பேருமே கொஞ்சம் மொரட்டுத்தனமாக அந்த மாதிரி இருக்கீங்க. ஸோ ஒரு ஃபியூ ஹார்ஸ் லேட்டர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜியோன் டோட்டலி மூட் ஃபுல்லாக மாறிட்டு அப் அண்ட் டவுன் ஆகிடுச்சு. லைக் ஹீ இஸ் ஸோ ஒப்சஸ்ட் வித் யூ. அவருக்கு நீங்கள் தான் உலகம், நீங்கள் தான். நீங்கள் சொல்லியிருப்பீங்களா லைக் ஒன்ஸ் நீ வந்து முடிச்சிட்டேன்னா ஜஸ்ட் லைக் தட்டுன்னு அப்படியே விட்டுருவியா, அப்படிலாம் இல்லை. உங்களுக்கே தெரிஞ்சிச்சு ஹீ இஸ் ஜஸ்ட் ஒப்சஸ்ட் வித் யூ. எத்தனை தடவை பண்ணாலும் சரி அவரோட நோக்கம் பார்வை எல்லாமே நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. உங்களை சுற்றி மட்டும்தான் அவரோட வாழ்க்கையே இருக்கிற மாதிரி இருக்குது. கோபமாக இருந்தாலும் உங்ககிட்ட தான் வராரு, பாசமாக இருந்தாலும் உங்ககிட்ட தான் வராரு, காதலாக இருந்தாலும் உங்ககிட்ட தான் வராரு. அப்படிங்கும் போது உங்களுக்கு ஜியோனை அந்த அளவு பிடிச்சிருக்கு. அப்படியே நீங்கள் ஜியோனை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ஸோ 2 பேருமே அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணும்போது அந்த மனுஷன் தான் ஹெல்ப் பண்ணி விடுறாரு. ஸோ ஃபைனலி சாரி அந்த மனுஷன் தான் வியர் பண்ணி விட்டுருப்பாரு. அப்படியே பெட்டில் புத்துன்னு படுத்துட்டு யோ மை எவ்ரி திங் ஒயன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே புத்துன்னு அந்த மனுஷன் மேலே வந்துட்டு யோ மை எவ்ரி திங் அப்படி சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. என் ஃப்ரெண்டுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், இந்த மாதிரி ஒரு லவ்வை எனக்கு கொடுத்ததுக்கு அப்படி சொல்லிட்டு ஜியோன் சேர்க்கிறாரு. லவ் யூ ஜியோன் அப்படிங்கிறீங்க. லவ் யூ டுடி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ ஆஃப்டர் தட் தான் போகிறாரு. அவரோட ஆஃபீஸ்க்கு போயிருப்பார். அதுமாரி ஈவினிங் வருவார். சில நேரத்தில் வெளில அழைச்சிட்டு போவேன். எப்படின்னா வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களை அழைச்சிட்டு போவார். அந்த மாதிரி ஈவினிங் உங்களை அழைச்சிட்டு போகிறது,
அதுமாதிரி ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணிவிட்டு இதுமாரி என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, எனக்கு அவர் பெட்டர் ஹாஃபாக கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சுக்கணும் அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்டோட லைஃப் வந்து நம்ம வந்து கெடுத்துடல, நம்ம லைஃப்பை பார்த்துட்டு அவள் லைஃப்பை அம்புன்னு விட்டுறல, பரவாயில்ல அவள் லைஃப்புமே நல்லா இருக்குது அப்படிங்கும்போது அவளுக்குமே அதில் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் இங்கே ஜங்குக் எல்லாருமே 4 பேரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணிட்டு இதுதான் உங்கள் ஃபியான்சியா, இதுதான் உங்கள் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மீட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக அந்த டின்னர் டைமை வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபைன் டே உங்களுக்கு வந்து டேட்ஸ் தள்ளி போயிருக்கும். ஸோ என்ன ஏதுன்னு பார்த்ததில் யூ ஆர் ப்ரெக்னென்ட்னு தெரிஞ்சிச்சு. ஸோ ஒரு டைனிங்க்கு வந்து நீங்கள் தான் அவர்கிட்ட சொல்லியிருப்பீங்க. எப்படி சொல்லியிருப்பீங்கன்னா லைக் வீட்டிலே டைனிங் பண்ணிவிட்டு எல்லோரையுமே வெளியில் அனுப்பிட்டு கண்ணில் வந்து அந்த ஃபோல்ட் அதாவது துணியை வச்சு இது பண்ணிவிட்டு தென் ஆஃப்டர் தட் சாப்பாடு நான் கொடுப்பேன், நீ என்னென்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ சாப்பாடு இருக்குது எல்லாத்தையுமே அந்த மனுஷன் சிலதில் தப்பு பண்ணுறாரு. தப்பு பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பனிஷ்மெண்ட்டுக்கு நீ இப்போது வந்து மிளகா சாப்பிட்ணும், இல்லை பெப்பர் சாப்பிட்ணும், பெப்பர் கடித்து சாப்பிட்ணும், இல்லைன்னா வேறு என்னது உவர்ப்பாக இருக்கிறது சம்திங் கூஸ்பெர்ரி சாப்பிட்ணும், அப்படி இல்லைன்னா நல்லா புளிச்ச புளி சாப்பிட்ணும், அந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக அந்த மாதிரி கொடுக்குறீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த தப்பாக ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு போல். சப்பாத்திக்கு சம்திங் ஏதோ டால் மக்னிக்கு பதிலாக அந்த மனுஷன் வந்து வேறு ஏதோ ஒரு டால் பேர் சொல்லிட்டார். தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இந்தா அப்படி சொல்லிட்டு பனிஷ்மெண்ட்னு என்னத்தை கொடுக்க போகிறாலோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வயத்துலேயே சாப்பிட்ருக்க பார்த்தா சில்லியை கொடுத்துட்டீங்க. உரைக்குது அப்படின்றாரு. நீங்கள் பனிஷ்மெண்ட்னா அப்படி தான் இருக்கும். பாவி இதெல்லாம் உனக்கு அநியாயமாக இல்லையாடி அப்படி இப்படி சொல்லிட்டு கண்ணாப்பெல்லாம் திட்டுறாரு. ஸோ திட்டிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வெடுக்குன்னு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் பொத்துன்னு அந்த மனுஷனோட லேப்பில் உட்காந்துருப்பீங்க. அது சொல்லி உங்களுக்கு முத்தம் கொடுத்துட்டாரு. விட்றா ஏறிதுரா உதறி ஏறிதுரா அப்படின்னு நீங்கள் சொல்லிங்க. எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேணுங்கன்னு அவரோட பாதி எரிச்சலை உங்களுக்கு தள்ளிட்டாரு. உங்களுக்கும் எரியுது அவருக்கு எரியுது. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தேய்ச்சிட்ருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக அந்த பிளைண்ட் ஃபோல்டை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே எருமை எனக்கு எரியுதுரா அப்படிங்க. எனக்கு பாதி சந்தோஷம்னா அது உனக்கும் பாதி சந்தோஷம் தாண்டி, எனக்கு பாதி சோகம்னா உனக்கும் அது பாதி, நீயும் நானும் பாதி இல்லையா அப்படிங்கிறாரு. சரி எனக்கு இப்போது எரிச்சலை கொடுத்துட்டேன், உனக்கு நான் இப்போ சந்தோஷத்தை தரட்டா அப்படிங்கிறீங்க. என்ன சந்தோஷம், வேறு ஏதாவது ஸ்வீட் தர போறியா என்ன? ஆமாம் இந்தா லட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வாயில் வைக்கிறீங்க. என்ன பாதி எனக்குன்னா உனக்கு பாதி இல்லை அப்படி சொல்லிட்டு அதை பாதி போட்டு அவர் உங்கள் வாயில் வைக்கிறாரு. இப்போ எப்படி இருக்குது? உரைக்கிறது தான், பட் ஸ்டில் இந்த ஸ்வீட் பரவாயில்ல. என்னடி புதுசாக கேமில் கண்டுபிடிக்கிற, பட் ஸ்டில் நல்லா தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த மனுஷன் நாக்கை நீட்டிட்டு ஹாங்கிறாரு. நீங்கள் அப்படி ஜியான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹக் பண்ணுறீங்க. என்னது பாதி ஸ்வீட் தான் தானே? ஆமாம். என்னவா? அதை பாதி நீ எடுத்துக்கிட்டியடி. ஹலோ கொடுத்தது என்னமோ நீ தான். சரி ஏதோ ஒன்று. என்ன அதுக்கு ஸ்வீட் கொடுத்தேன்னா ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லணும்ல. என்னது? நீ அப்பாவாக்க போகிற. And it's not a joke. Yeah, it's not a joke. உண்மையாவா? நீ அப்பாவாக போகிற. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்சி கிட்ட எடுத்து அந்த மனுஷனை கையில் வைக்கிறீங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு அவ்வளோ ஹாப்பி. லைக் இன்னும் 2 ஸ்வீட்டை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே உங்களை தூக்கி அப்படியே சுற்றுறாரு. நீங்கள் சுற்றுதுரா தலை அப்படிங்கிறீங்க. சரி நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார். அவரோட ஹாப்பினஸை சொல்ல வார்த்தைகளே இல்லை. அங்கே உள்ள மெய்ட்ஸுக்கு எல்லாருக்குமே 2 மாதம் எக்ஸ்ட்ரா போனஸ் காசு கொடுக்குறாரு. எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாருக்குமே அதே தான். லைக் ரொம்ப ஹாப்பியாக எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாருக்குமே ட்ரிப்புக்கு வந்து இவராகவே இனிஷியலாக எல்லாமே அமௌண்ட் போட்டு நீங்கள் ஹாப்பியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கார்.
அந்த ஹாப்பினஸ்க்கு எல்லையே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ 1 வீக் உங்கள் அம்மா வீட்லேயும் நீங்களும் ஸ்டே பண்ணுற மாதிரி அந்த மனசுலும் இருக்கிற மாதிரி இருக்குது. அங்கேயும் உங்களை வந்து கொஞ்சாத நாள் கிடையாது, கிடைக்காத இடம் கிடையாது. கிடைச்சாலே உங்களை முத்தம் கொடுக்கணும், ஏதாவது பண்ணணும், ஏதாவது பிடிச்சி அமுக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பார். அவர் அந்தமாரி பண்ணுறது தான் உங்களுக்கு இப்படிலாம் பண்ணாத இப்படிலாம் பண்ணாத சொல்லிட்டு கையெல்லாம் நவுத்துவீங்க. ஆனால் அவன் பண்ணலனாலும் உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இன்னும் இவன் அமைதியாக இருக்கானே, இந்த மாதிரி இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாள் நீங்கள். ஸோ நீங்கள் அது வேண்டாம் அது மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட யூ ஆர் லாங்கிங் ஃபார் தட். உங்களுக்கு பிடிச்சமான ஒரு விஷயமா அது இருக்குது. இந்த ஜியான் உங்கள் மேலே தாங்குன்னு சும்மாவே தாங்குவார் அந்த மனுஷன். கன்சீவ் ஆகிட்டிங்கும் போது அவ்வளோ தாங்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 மந்த்ஸுமே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நீங்கள் நினச்சா போதும் கையில் கிடைக்கிற மாதிரி அந்த மனுஷன் பண்ணுவார். ஸோ ஆஃப்டர் ஒரு 10 மந்த்ஸ் லேட்டர் உங்களுக்கு வந்து அழகான ஒரு கேர்ள் பேபி பிறக்குது. அழகாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப சப்பியாக அப்படியே ஜியானை உரிச்சு வச்ச மாதிரி அழகாக இருக்குது. ஸோ ஜியான் அப்படியே பார்க்குறாரு, ஏய் அழகாக இருக்குடி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்த்து சிரிக்கிறீங்க. பாரு இவன் வந்துட்டான்னு சொல்லிட்டு என் மேலே பாசம் இங்கே குறைஞ்சது கொன்று அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் கரையாதுடி என்ன உன்னோட லவ் தாண்டி அப்படின்றா. அப்படி இருந்தாலும் அந்த லவ் எனக்கு தான் வேணும், உன் பொண்ணுக்கு நீ வேறு ஏதாவது லவ் கொடுத்துக்க, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. சரி பொசஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். ஸோ ஹாப்பியாக உங்கள் பொண்ணோட நீங்களும் அவரும் லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி சண்டைகள் பிரச்சனைகள் வந்தாலும் கூட ஒருத்தர் வந்து விட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு பாண்டிங்கில் ஹாப்பியாக வாழ்கிற மாதிரி. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் முடிதுரா ஹாப்பி எண்டிங். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். அன்னியோ பாய் சரங்கியா மிஸ். லைக் இட்.